ஆமென். இன்றைக்கும் நாம் கேட்க போகிற இந்த செய்தியின் தலைப்பு, தடுக்கப்பட்டாலும் நிறுத்தப்பட மாட்டீர்கள். தடுக்கப்பட்டாலும் நிறுத்தப்பட மாட்டீர்கள் என்ற தலைப்போடு இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். 22வது வசனம், அங்கே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மாபெரும் அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனம் என்னோடு கவனியுங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். நான் செய்திக்குள் நுழைவதற்கு முன்பு முதல் 10 நிமிடங்கள் இந்த செய்திக்கான அஸ்திவாரமாய் இருப்பதால் உங்கள் கவனங்கள் இங்கே இருக்க அன்போடு கேட்கிறேன். இந்த 10 நிமிடங்கள் புரிந்தால் மட்டுமே அடுத்திருக்கிற சில குறிப்புகள் உங்கள் இருதயங்களிலே பதியும். அல்லேலூயா, ஆமென். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு முந்தின பகுதியிலே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. என்னவென்று நமக்கு தெரியும். 14வது வசனம் முதல், இயேசு கிறிஸ்துவை தேடி திரளான ஜனங்கள் வந்தார்கள். சாயங்கால வேளையாயிற்று. 3 நாட்களாய் அமர்ந்து அவருடைய பாதத்திலே பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 3வது நாளிலே அவர்களை அனுப்புகிற நேரத்தில் இயேசு அவர்களை வெறுமையாய் அனுப்ப விரும்பாமல் அவர்களுக்கு போஜனம் கொடுக்க தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். ஆண்டவரே, எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னபோது 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்கள் அடங்கிய ஒரு பெருங்கூட்டத்தை இயேசு அங்கே போஷித்தார். ஒரு ஆமென் சொல்லிருங்க. உங்களுக்கு தெரிந்ததினால் ஒரே வரியிலே சொல்லுகிறேன், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பெரிய கூட்டத்தை, குறைந்தது 20000 பேர் இருக்க வேண்டும். புருஷர்களே 5000 என்றால் பெண்களின் கூட்டம், வாலிபர்களின் கூட்டம், குழந்தைகளின் கூட்டம் என்று சொல்லி 20000க்கும் அதிகமான மக்கள் இருந்த கூட்டத்தை ஆண்டவர் திருப்தியாய் போஷித்தார். அவர்கள் 12 கூடைகள் மீதம் எடுத்தார்கள். இது நடந்த நேரம் எப்பொழுது? என்னை கவனியுங்கள். சில குறிப்புகளை தரும்போது நீங்க கவனிக்கணும். ஆமென். இது நடந்தது ஒரு சாயங்கால நேரத்திலே, சூரியன் அஸ்தமிக்க போகிற நேரத்திலே, இருள் சூழ போகிற நேரத்திலே தான் இந்த அற்புதம் நடந்ததாக 15ஆம் வசனம் சொல்கிறது. ஒரு தடவை குனிஞ்சி பார்த்துருங்க. சாயங்காலமான போது, அப்போ இந்த அற்புதம் ஒரு 2-3 மணி நேரங்கள் நடந்திருக்கலாம். எல்லாருக்கும் பந்தி வைத்து எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற ஒரு நேரம். இயேசு கிறிஸ்து அஸ்தமிக்கிற அந்த நேரத்திலே, சாயங்கால நேரத்திலே, இருள் சூழ்கிற நேரத்திலே ஜனங்கள் எல்லாரையும் வேக வேகமாய் வீடுகளுக்கு அனுப்புகிறார். ஆமென். இருட்டுவதற்கு முன்பு, இருள் வருவதற்கு முன்பு வீடுகளுக்கு போங்கள் என்று அனுப்பின இயேசு, கவனியுங்கள், தன்னுடைய 12 சீடர்களையும் படகிலே ஏற்றி இந்த கலிலேயா கடலினுடைய அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்துகிறாராம். அல்லேலூயா, ஆமென். அவர்களை படகிலே ஏற்றுகிறார், துரிதப்படுத்துகிறார். என்னுடைய வார்த்தைகளை கவனிங்கள். He set a goal before them. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக ஒரு இலக்கை நியமிக்கிறார். அல்லேலூயா. கடலினுடைய இந்த கரையிலே இருக்கிற அவர்களுக்கு படகில் ஏற்றி ஒரு இடத்தை சொல்லி இருப்பார். நான் பின்னே வருகிறேன், ஆனால் இப்போ சூரியன் மறையப் போவதற்கு முன்பு, இருள் இன்னும் அந்தகாரமாய் வருவதற்கு முன்பு நீங்கள் இந்த எல்லைக்கு, இந்த பட்டணத்திற்கு, இந்த கிராமத்திற்கு, இந்த கடற்கரைக்கு அல்லது இந்த லக்கிற்கு போய் சேர்ந்து விடுங்கள் என்று அவர்களை அனுப்பினார். ஆமென். அப்போ அவர் அவர்களுக்கு ஒரு லக்கை நியமித்தார் என்றால், எப்போது ஒரு லக்கு நியமிக்கப்படுகிறதோ அப்போதே போய் சேர வேண்டிய நேரமும் தீர்மானிக்கப்படுகிறது. ஆமென். என் தமிழ் புரிந்திருந்தால் ஆமேன் சொல்லி இருப்பீர்கள். இன்னும் ஒரு தடவை கூட சொல்லுகிறேன். லக்கு நியமிக்கப்படும் போதே நாம் போய் சேருகிற நேரம் தீர்மானிக்கப்படுகிறது. நான் தென்காசியிலிருந்து புறப்படுகிறேன். நேற்றைக்கு எனக்கு ஆமேன் பாஸ்டனுடைய அந்த லொகேஷன் அனுப்பப்பட்டது. லொகேஷன் போட்ட உடனேயே என்னுடைய கூகுள் மேப் எனக்கு சொன்னது 3 மணி நேரம் 45 நிமிடம் ஆகும், 160 கிலோமீட்டர்கள் நீ பிரயாணம் பண்ண போகிறாய். எப்போ நான் திருவரம்பு கிருபாசனம் என்று போட்டேனோ, லக்கனா தீர்மானித்த உடனே கூகுள் மேப் எனக்கு டைம் சொல்லுது, நீ இந்த வழியிலே போனால் இவ்வளவு நேரம் ஆகும். அல்லேலூயா. கேரளா வழியிலே போனால் 4.5 மணி நேரம் ஆகும். கவனிங்க, அதே போல ஆண்டவரும் ஒரு லக்க தீர்மானிக்கிறார். இந்த கிராமத்திற்கு போங்கள், இந்த லக்குக்கு போங்கள் சொன்ன உடனேயே அவருக்கும் தெரியும் இவ்வளவு நேரத்துல போயிடலான்னு. படகில ஏறின 12 பேருக்கும் தெரியும் நிச்சயம் இவ்வளவு நேரத்துல போயிடலாம். ஏன்னா அவர்களுக்கு தூரம் தெரிந்து விட்டது, போகிற வேகம் தெரிந்து விட்டது, போகிற லக்கு தெரிந்து விட்டது. They scheduled the arrival time. போய் சேருகிற நேரத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்.
ஆனால் 24ஆம் வசனத்தை கவனியுங்கள். அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்தது. ஒவ்வொரு வார்த்தையா சொல்லும் போது கவனிங்க. நடுக்கடலிலே சேர்ந்த போது டைம் எவ்வளவு தெரியுமா? நடுக்கடலிலேயே நிற்கும் போது நேரம் எவ்வளவு? 25ஆம் வசனத்தை படிங்க. இரவின் 4ஆம் ஜாமம். எத்தனாம் ஜாமம்? யூதர்கள் தங்களுடைய நேரத்தை பகலில் 4 ஜாமம், இரவில் 4 ஜாமம் என்று பிரித்துக் கொள்வார்கள். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். நாம் இரவை மட்டும் யோசிப்போம். கவனியுங்கள். மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் முதல் ஜாமம். இரவு 9 மணியிலிருந்து நடு இரவு 12 மணி வரை 2ஆம் ஜாமம். நடு இரவு 12 முதல் அதிகாலை 3 மணி வரை 3ஆம் ஜாமம். அதிகாலை 3 மணியிலிருந்து விடியற்காலை 6 மணி வரை 4ஆம் ஜாமம். புறப்பட்டது எப்போ? பதில் சொல்லுங்க. புறப்பட்டது எப்போ? சாயங்காலம். அப்படின்னா முதல் ஜாமமா இருக்கலாம், ஒரு 6 மணியா இருக்கலாம், ஒரு 7 மணியா கூட இருக்கட்டுமே. முதல் ஜாமத்திலே புறப்பட்டார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு டைம் செட் பண்ணி இருந்தாரா? ஆமா. லெக்க கொடுத்தவர் போய் சேருகிற நேரத்தையும் அவர்களுக்கு குறித்திருந்தார். ஆனால் கவனியுங்கள், இப்போ 3ஆம் ஜாமம் கடந்து இரவின் 4ஆம் ஜாமம் ஆகிறது. 4ஆம் ஜாமம்னா எத்தனை மணி இருக்கலாம்? நீங்களே கெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அதிகாலை 3 மணியை தாண்டி இருக்கும். ஒரு 4 மணி, காலை 5 மணி. என்னை கவனியுங்கள். கிட்டத்தட்ட 9 மணி நேரத்திற்கு பிறகும் இவர்களுடைய படகு நடுக்கடலில் நிற்கிறது. ஆமென். இன்னும் போய் சேரவில்லை. சரி, இவர்கள் போய் சேராததற்கு ஒருவேளை இந்த 12 பேரும் படகை ஓட்டி பழக்கம் இல்லாதவர்களா என்றால் இல்லை. இவர்கள் 12 பேரில் பெரும்பாலானவர்கள் மீனவர்கள். இதே கடற்கரையிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள். இதே கடலில் பல முறை இவர்கள் மீன்பிடிப்பதற்காக பிரயாணம் பண்ணினவர்கள். ஒருவேளை இந்த 12 பேரிலே சிலர் பலவீனரா என்றால் இல்லை. எல்லாரும் திடகாத்திரமான ஆண் மக்கள். இவர்களால் நிச்சயம் அந்த எல்லையிலே, அந்த லெக்கிலே போய் சேர்ந்திருக்க முடியும். ஆமென். ஒருவேளை 9 மணி நேரத்தையும் கடந்தார்கள் என்றால் தூரம் அதிகமோ என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், இந்த கலிலேயா கடலினுடைய நீளம் 21 கிலோமீட்டர். தெரியாதவர்கள் குறித்துக் கொள்ளலாம். ஆமென். இந்த கலிலேயா கடலின் அகலம் 13 கிலோமீட்டர். மொத்த சுற்றளவு, இந்த கலிலேயா கடலின் மொத்த சுற்றளவு 53 கிலோமீட்டர் தான். 1 மணி நேரத்தில் ஒரு பைக்ல நீங்க கலிலேயா கடல் முழுவதையும் சுற்றி பார்த்து விட முடியும். அல்லேலூயா. வீட்டுக்கு போன உடனே அல்லது ஆராதனை முடிஞ்ச உடனே உங்க கூகுள்ல கலிலேயா கடல்னு தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டைப் பண்ணுங்க. கலிலேயா கடலோட படங்கள் வரும் பாருங்க. ஒரு கரையிலிருந்து பார்த்தால் மறு கரையில் இருக்கிற மலைகளை, வீடுகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா இருக்கிற அதே கலிலேயா கடல், அது நல்ல தண்ணீர் கடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. இந்த கடலினுடைய தூரமும் குறைவுதான். இவர்கள் வெகு சீக்கிரம் போயிருக்க முடியும். இவர்கள் கண்களுக்கு முன்பு லெக்கு தெரிகிறது. நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து 12 பேரையும் படகிலே ஏற்றி புறப்படுங்கள் என்று துரிதப்படுத்தும் போது பிலிப்புவோ அந்திரேயாவோ அல்லது யோவானோ யாக்கோபோ பேதுருவிடம் சொல்லி இருப்பார்கள், இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற தூரம் ரொம்ப பக்கத்துல, அங்க பாரு, இன்னும் கண்ணு முன்னாடியே தெரியுது. அவர் சொல்றாரு 3 மணி நேரத்துல போவேன்னு. நான் நினைக்கிறேன் நாம இப்பதான் சாப்பிட்டு இருக்கிறோம், திருப்தியா இருக்கிறோம், பலமா இருக்கிறோம், 1.5 மணி நேரத்துல போயிடலாம். அப்படிதான் இவங்க பேசி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நினைச்சிட்டு தான் தண்டு வலிக்க தொடங்கினார்கள். அப்படி நினைச்சிட்டு தான் பிரயாணம் புறப்பட்டார்கள். ஆனால் என்ன நடந்ததோ, இவர்கள் 4ஆம் ஜாமம் வரைக்கும் நடுக்கடலில் நிற்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. They cannot reach the other side. அக்கறை போய் சேர முடியவில்லை. தேவ பிள்ளைகளே, நாம் சத்தியத்தை தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட, நம்முடைய வாழ்க்கையை தொடங்கின இயேசு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமாய் இருக்கிற இயேசு, விசுவாசத்தை துவங்கி வைத்த இயேசு, நாம் புறப்படுகிற போது நமக்கு ஒரு லக்கை தந்தார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட போது ஒரு லக்கை தந்தார். ஊழியத்திற்குள் வந்த போது ஒரு லக்கை தந்தார். திருமண வாழ்க்கை தொடங்கின போது ஒரு லக்கை தந்தார். தொழிலை ஆரம்பித்த போது ஒரு லக்கை தந்தார்.
இந்த ஆண்டை நாம் தொடங்குகிற போது ஒரு தரிசனம், ஒரு வாக்குத்தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு லக்கு தேவனால் நமக்கு முன்குறிக்கப்பட்டது. அவரே பிரயாணத்தை தொடங்கி வைத்தார், அவரே நம்மை துரிதப்படுத்தினார். அல்லேலூயா. ஆனால் இன்னும் காலங்கள் கடந்தும் இந்த வருடத்தின் 10வது மாதம் முடிய போகிற சூழலில் வந்த போதும் கூட ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள், தொழிலை ஆரம்பித்து பல வருடங்கள், நல்ல பிரயாசம், அதை குறித்த அறிவு, எப்படி நடக்க வேண்டும் என்ற அனுபவம், இவை எல்லாம் இருந்தும் கூட நடுக்கடலில் நிற்கிற சிலருடைய வாழ்க்கையை பார்த்துதான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். நீ தடுக்கப்பட்டிருக்கிறாய், ஆனால் உன் ஓட்டமோ நிறுத்தப்பட போவது இல்லை. ஹல்லேலூயா. நம்மளே அநேகருக்குள் இருக்கிறதான யோசனைகள் என்ன? இதற்குள் நான் போயிருக்க வேண்டும், நான் தொடங்கின காலத்திற்கு இதற்குள் இந்த வேலை முடிந்திருக்க வேண்டும், நான் ஆரம்பித்த காலத்திற்கு இந்த திட்டத்தை நான் முடித்திருக்க வேண்டும், என் வயதுக்கு, என் அனுபவத்திற்கு, நான் போட்ட பிரயாசத்திற்கு, நான் உழைத்த உழைப்பிற்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வடித்த கண்ணீருக்கு, நான் ஜெபித்த ஜெபத்திற்கு, இதற்குள் நான் என் தரிசனத்தின் எல்லையில் நின்றிருக்க வேண்டும். ஆனால் நான் இன்னும் போய் சேரவில்லை, பாதியில் நிற்கிறேன் என்ற ஒரு கேள்விக்குறியோடு வந்திருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இந்த 2வது நாளின் மாலை வேளையிலே நமக்கு வார்த்தைகளை தருகிறார். ஆம் மகனே, ஆம் மகளே, நீ தடுக்கப்பட்டிருக்கிறாய், ஆனால் உன் ஓட்டமோ, உன் பிரயாணமோ நிறுத்தப்பட போவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவர்கள் ஏன் போய் சேரவில்லை என்பதற்கு 4 காரணங்களை சொல்லி, போய் கரை சேருவதற்கு இயேசு கிறிஸ்து இவரிடத்தில் எதிர்பார்த்த 3 காரியங்களை உங்களிடத்தில் முக்கியப்படுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய விசுவாசம், என்னுடைய ஜெபமும் அதுதான். இதுவரைக்கும் நடுக்கடலில் நிற்கிற அநேகருடைய வாழ்க்கை 34ஆம் வசனத்தில் இருக்கிறது போல அவர்கள் கடலை கடந்து கரை சேர்ந்தார்கள் என்பதாய் மாறுவதாக. இதுக்கெல்லாம் அல்லேலூயா கையை உயர்த்தி சொல்லி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு தடவை வாழ்த்த போறேன், வாங்கிக்கிறீங்களா? பலிபீடத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன், தேவ மனுஷனா வாழ்த்துகிறேன். பரிபரமே நம்முடைய மேடையில் இருக்கிற எல்லா தேவ மனிதர்களோடு ஒருமனப்பட்டு தேவ ஜனத்தை நாங்க வாழ்த்துகிறோம். நீங்க தடைபட்டு நிற்கிற அந்த ஓட்டத்தில் இனி தீவிரமாய் போவீர்களாக. கர்த்தர் உங்களை தரிசனத்தின் எல்லையிலே லக்கில் கொண்டு போய் நிறுத்துவாராக. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. Amen. Why they cannot reach? அவர்களால் போய் சேர முடியாததற்கு முதல் காரணம் என்ன? எதிர்பாராத தடைகள், unexpected barriers. கவனிங்கள் சகோதரியா. ஆமென். இவர்கள் புறப்படுகிற போது எல்லாம் சாதகமாய் இருந்தது. கடலிலே எந்த புயலும் இல்லை, எதிர்காற்றும் இல்லை, எல்லாம் இவர்களுக்கு சாதகமாய் இருந்த போது இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், வெகு சீக்கிரம் அடைந்து விடுவேன். தொடக்கத்திலே இருந்த அந்த சாதகமான சூழல் அவர்களுக்கு அப்படியே இல்லை. ஆமென். புறப்படும் போது இருந்த வேகம், புறப்படும் போது இருந்த சாதகம், புறப்படும் போது இருந்த தடையில்லாத சூழல் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் சற்றும் எதிர்பாராத ஒரு தடையை சந்தித்தார்கள். வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் எதையும் தொடங்குகிற போது மிகுந்த மகிழ்ச்சியோடு, பெரிய நம்பிக்கையோடு தானே தொடங்குகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய ஒரு கல்வியா இருக்கட்டும், ஒரு வீட்டு வேலையா இருக்கட்டும், ஒரு ஊழியமா இருக்கட்டும், கர்த்தருக்காக செய்ய வேண்டிய ஒரு தரிசனமா இருக்கட்டும், தொடக்கத்தில் இருக்கிற அந்த ஆர்வம் இருக்கு பாருங்க, தொடக்கத்தில் இருக்கிற அந்த வேகம் இருக்கு பாருங்க. ஏன்னா எல்லாம் சாதகமாய் இருப்பது போலவே தெரியும். ஆமென். திருமண மேடையில் நம்மை வாழ்த்தினவர்களும் அப்படித்தான் வாழ்த்துவார்கள். இன்று போல் என்றும் வாழ்க. நம்ம நினைச்சுக்குவோம் இன்னைக்கு மாதிரியே எல்லா நாளும் இருக்கும் போல. அல்லேலூயா. ஆமா ஆமா, புதுசா ஒன்ன தொடங்கும் போது அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது. வாழ்க்கை எதிர்பாராத சர்ப்ரைஸ் எல்லாம் நமக்கு வச்சிட்டு இருக்குது பாருங்க. நாம் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத சிலவற்றை நாம் சந்திக்கத்தான் வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 12 பேரும் they never expected இப்படி ஒரு தடை தங்களுடைய ஓட்டத்தில், தங்கள் பிரயாணத்தில் வரும் என்று இவர்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் எதிர்பாராத தடை அவர்களை பாதி கடலிலே நிறுத்தி வைத்திருந்தது. இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு எதிர்பாராத மரணத்தினால், எதிர்பாராத வியாதியினால், எதிர்பாராத விபத்தினால்,
எதிர்பாராத தோல்வியினால், எதிர்பாராத கடனினால், எதிர்பாராத வழக்கினால், எதிர்பாராத பிள்ளைகளின் பிரச்சனையினால், எதிர்பாராத ஒரு சரீர பலவீனத்தினால், எதிர்பாராத துரோகத்தினால், எதிர்பாராத பழிச்சொற்களினால், எதிர்பாராத கைவிடப்படும் சூழலினால் நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் மீண்டும் ஆவியானவர் உங்கள் இருதயங்களை தேற்றும்படி சொல்லுகிறார். உண்மை, எதிர்பாராத சில சம்பவங்களால் நீ தடுக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் அதுவே உன் முடிவாக இருக்க போவதில்லை. உன் ஓட்டம் நிற்க போவதில்லை. சத்தமாதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களே. கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு தானே எதிர்பார்த்தோம். கண்டிப்பா சரியான வயதில் திருமணம் ஆகும் நான் எதிர்பார்த்தனே. கண்டிப்பா எனக்கு திருமணமான உடன் ஒரு கர்ப்பத்தின் கனி இருக்கும்னு எதிர்பார்த்தனே. கண்டிப்பா என்னுடைய படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கும் நான் எதிர்பார்த்தனே. கண்டிப்பா இந்த வியாதி சுகமாகும், என் தாயும் தகப்பனோ பிழைத்துக் கொள்வார் நான் எதிர்பார்த்தனே. ஆனால் நான் எதிர்பாராத ஒன்று என் வாழ்க்கையில சம்பவித்திருக்கிறதே, விபரீதமான ஒன்று என் வாழ்க்கையில நடந்திருக்கிறதே என்ற ஒரு வேதனையின் உள்ளத்தோடு அமர்ந்திருக்கிற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு சொல்லுவேன், நடக்க கூடாதவை நடந்திருந்தாலும் அதையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற சர்வ வல்லவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கையை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை கொடுக்க பார்க்கலாம். நடக்க கூடாததுதான் உன் வாழ்க்கையில, இந்த தடை வந்திருக்க கூடாததுதான், இப்படி ஒரு விபத்து நடந்திருக்க கூடாததுதான், இப்படி ஒரு விழுகை வந்திருக்க கூடாததுதான். ஆனாலும் வந்துவிட்டது. இனியும் பயமே, நொந்து கொள்வதில் பயனில்லை. செய்தியை கேளுங்கள், இதையும் நன்மையாய் மாற்றும் இயேசு உண்டு. கையை தட்டி அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். சத்துரு கொண்டு வருகிற எந்த தீமையையும், சத்துரு கொண்டு வருகிற எந்த சேதத்தையும் உனக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மை நாமே இப்படி நொந்து கொள்வதுண்டு. இது எல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் ஆயத்தமாய் இருந்திருப்பேன். இது எல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் இந்த நபரை நான் நம்பி இருக்க மாட்டேன். இது எல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் இந்த திருமணத்திற்கு நான் ஒத்துக்கொண்டிருக்க மாட்டேன். இது எல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் இந்த தொழிலை தொடங்கி இருக்கவே மாட்டேன், இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியவில்லை, எதிர்பாராமல் நடந்து விட்டதே. அதனால் நீங்கள் ஓட்டத்தை தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதன் நிமித்தம் இந்த 10 மாதங்களாய் ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு அடி முன்னே போக முடியவில்லை, நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றீங்களா? ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். நீ தடுக்கப்பட்டாய், ஆனால் நிறுத்தப்பட போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் தடுக்கப்பட்டதற்கான இரண்டாவது காரணம் என்ன? வசனம் 24 இருக்கிறது. எதிர்காற்றாய் இருந்தபடியால். என்ன காற்று? Listen my brother, sister. எல்லாருக்கும் சாதகமாயிருந்த காரியங்கள் இந்த படகிற்கு மாத்திரம் பாதகமாய் மாறிவிட்டது. இவர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. கடற்கரையிலிருந்து நம்மை அக்கறை நோக்கி தள்ளுகிற இந்த காற்று திடீரென்று தங்களுக்கு எதிராகவே திரும்பும் என்று இவர்கள் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் முன்னேறி போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தங்களுக்கு கொடுத்த லக்கை நோக்கி முன்னேறுகிற சூழலிலே, தேவன் தங்களுக்கு குறித்த லக்கு இடம், அதை நோக்கி இவர்கள் பிரயாசப்பட்டு போய்கொண்டிருக்கிற நேரத்திலே எந்த காற்று சாதகமாய் இருந்ததோ அதே காற்று எதிர்காற்றாய் திரும்பி நிற்கிறது. ஆமென். ஒருவேளை எதிர்பாராத தடைகளை சந்தித்த குடும்பங்கள் இன்றைக்கு எதிர்பாராத காற்றுகளாலும் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கான வார்த்தை தான், தடுக்கப்பட்டீர்கள், நிறுத்தப்பட மாட்டீர்கள். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. கவனியுங்கள், பிறர் எதிர்கொள்ளாத, மற்றவர்கள் எதிர்கொள்ளாத ஒரு எதிர்காற்ற நீங்க உங்க குடும்பம் எதிர்கொள்ளுவீங்கன்னா இன்னொரு குடும்பத்தின் முன்னேற்றத்தோடு உங்களை ஒப்பிடாதிருங்கள். அது சரியான கம்பேரிசன் அல்ல. புரிஞ்சவங்க ராமே? நம்ம அப்படிதான் ஒப்பிட்டுக் கொள்ளுகிறோம். கம்பேரிசன் இஸ் த கில்லர் ஆஃப் ஜாய். இன்னொரு குடும்பத்தோடு, இன்னொரு நபரோடு, இன்னொருவருடைய தொழிலோடு, இன்னொருடைய பிள்ளைகளோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுவது என்பது நம்முடைய சந்தோஷத்தை கொன்றுவிடும். அல்லேலூயா. நிறைய தேவ பிள்ளைகள் அந்த கம்பேரிசன்ல சிக்கிறாங்க. என்னை கவனியுங்கள்.
அந்த குடும்பத்திற்கு எதிர்காற்று இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு அந்த எதிர்காற்று இல்லை. அந்த குடும்பம் சாதகமாகவே சூழலை வைத்திருக்கிறது. ஆனா உங்க வாழ்க்கையிலேயோ நீங்கள் எதிர்பாராத எதிர்காற்றுகள் வந்திருக்கிறது. அதனால அவர்களோடு, உங்கள் உடன்பிறப்போடு, உங்கள் பக்கத்தில் இருக்கிற விசுவாசியோடு, உங்களோடு வேலை செய்கிற ஒரு குடும்பத்தோடு, உங்களோடு ஊழியத்தில் இருக்கிற ஒருவரோடு உங்களை நீங்கள் தொடர்பு படுத்தி நீங்கள் நொந்து கொள்வதிலே அர்த்தமே இல்லை. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லட்டும், எந்த எதிர்காற்றும் இல்லாமல் எல்லாம் சாதகமாயிருந்து ஒருவர் முன்னேறி கொண்டிருப்பதை விட இத்தனை எதிர்காற்றுக்கு நடுவேயும் அக்டோபர் மாதம் வரைக்கும் கடந்து வந்தீர்களே, அதுதான் தேவ கிருபை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனையே இல்ல, சரீரத்துல வியாதியே இல்ல, குடும்பத்துல குழப்பமே இல்ல, ஆனாலும் சிலரால முன்னேற முடியாம இருக்கிறாங்க. நம்மளை விட இன்னும் பின்னாடி தான் இருக்கிறான். ஏன்னா அவன் படகுல இயேசு இல்ல, அவனுக்குள்ள ரட்சிப்பு இல்ல, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்ல. எதிர்காற்றுகள் வந்தாலும் அதையும் மீறி இவ்வளவு தூரம் பயணப்படுகிறோம் என்றால் அது தேவ பலத்தால் என்பவர்கள் மட்டும் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பல மாதங்களாய், பல வருடங்களாய் நான் தண்டு வலிக்கிறேன், பல மாதங்களாய் நான் துடுப்பு போடுகிறேன், பல மாதங்களாய் பிரயாசப்படுகிறேன், ஆனா என்னால முன்னேற முடியவில்லை. சில நேரத்திலே சத்துரு இது போன்ற நேரத்தில் தான் நம்முடைய காதுகளிலே தம்முடைய வஞ்சகமான வார்த்தைகளை சொல்வான். நம்ம ஆராதிக்க தயாராகும் போது சொல்வான், நன்றி இயேசுவேன்னு பாடும்போது சொல்வான், என்ன நன்றி சொல்றேன்? உன் வாழ்க்கையில் இந்த மாசம் ஏதாவது நடந்துதா? இந்த வருஷம் ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா? நீ லக்கில சேர்ந்துட்டியா? உனக்கு வாக்குத்தத்தம் தந்தாரே நடந்துட்டா? தீர்க்க தரிசனங்கள் கொடுத்தாரே நிறைவேறிட்டா? ஜெபம் பண்ணினிய உன் ஜெபத்துக்கு பதிலாவது வந்துதா? அப்படி எல்லாம் கேட்கும்போது நாமளும் நினைச்சிக்குவோம், ஆமால்ல கரெக்டு தான், ஒன்றும் நடக்கலையே, எப்படி ஆண்டவரே நான் துதிப்பேன், என்னத்தை ஆராதிக்கிறது, எதுக்கு போட்டு ஜெபத்துக்கு போறது, சரி ஆனாலும் போவோம், கன்வென்ஷன் வச்சிட்டாக போவோம். அப்படிதான் நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லட்டுமா? என்னை கவனியுங்கள். ஒருவேளை அப்படி சோர்வு உண்டாக்கும்படி உங்களுடைய லக்கில் நீங்கள் சேரவில்லை என்று சத்துரு சொன்னால் அவனுக்கு பதில் சொல்லுங்கள், எஸ் தட்ஸ் ட்ரூ, உண்மை. நான் புறப்பட்ட காலத்திற்கு போயிருக்க வேண்டும், நான் பிரயாசப்பட்ட என்னுடைய உழைப்புக்கு இதற்குள் நான் லக்கை அடைந்திருக்க வேண்டும், ஆனாலும் நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். எதற்கு தெரியுமா? என்னை கவனியுங்கள். நான் நினைத்தது போல லக்கை அடைய முடியவில்லை, ஆனால் சாத்தானே நீ நினைத்தது போல நான் பின்வாங்கி விடவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்ன கவனி, ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த படகுல 12 பேர் இருந்து தண்டு வலிக்கிறார்கள். பாதி கடல் வரைக்கும் ஜெயமாய் வந்த இந்த படகு பாதி கடலிலே, நடுக்கடலிலே 9 மணி நேரமாய் தத்தளித்து நிற்கிறது, முன்னாடியும் போகல. இப்போ இவங்க என்ன செஞ்சா போதும்? எதிர்காற்று அவங்களை தள்ளிட்டு இருக்கு. என்ன செஞ்சா போதும் இந்த படகு பின்னாடி வந்துரும்? பதில் சொல்லக்கூடாதுன்னு தீர்மானத்தோடு வந்திருப்பவர்களுக்காக ஸ்தோத்திரம். நானே சொல்றேன், தண்டு வலிக்கிறத நிறுத்தினாலே போதும், இந்த எதிர்காற்று இவங்களை புறப்பட்ட இடத்திற்கே கொண்டு சேர்த்து விடும். ஆமாதானா? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 மணி நேரமா இந்த எதிர்காற்றும் விடுறதா இல்ல, தண்டு வலிக்கிறவனும் நிறுத்துறதா இல்ல. நான் துதிக்க போவது லக்கை அடையாமல் போனதற்காக அல்ல, நான் துதிக்க போவது இன்னும் தண்டு வலிக்க பலன் தந்தாரே, இன்னும் கூட பிரயாசம் எடுக்க கிருபை தந்தாரே, முன்னோக்கி போக முடியவில்லை என்பதற்காக பின்னோக்கி போய்விட விடாத அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி ஒரு ஸ்தோத்திர பலி செலுத்துங்க பார்க்கலாம். எல்லார் கையும் தட்டட்டும், எல்லார் கையும் தட்டட்டும். காற்று கரைக்கு தள்ளுகிறது, ஆனால் என் கர்த்தருடைய கரமோ என்னை பின்னோக்கி விட்டு விடவில்லை. உராமே சத்தமா உராமே. நீங்க 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 இதை சரியா புரியாதனால நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதை விளக்கலாம்னு நினைக்கிறேன். I am not successful. Yes, நான் வெற்றிகரமாயில்லை. என்னையே சொல்றேன். என்னுடைய ஊழியத்தில் இந்த வருடம் என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் நடக்கவில்லை.
நான் முன்னோக்கி போகவில்லை. எஸ், தட்ஸ் ட்ரூ. ஆனாலும் எப்படியா இவ்வளவு வைராக்கியமா கர்த்தரை துதிக்க முடியுதுன்னா, நான் நினைத்தது போல வெற்றியாளனா இல்லை. அதற்காக சத்துரு நினைத்த எதுவும் என் ஊழியத்தில் நடந்துடல. கர்த்தர் என்னை நிற்க பண்ணினார். நடுக்கடல் தான், ஆனா நிற்க பண்ணினார். பாதி வாழ்க்கை தான், ஆனா நிற்க பண்ணினார். ஆமேன் சொல்லுங்களேன். நிறைய பேர் முகத்தில் இப்பதான் ஒரு ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைலை கைத்தட்டா மாத்துங்க. கைத்தட்டி ஏசப்பாவுக்கு, கைத்தட்டி ஏசப்பாவுக்கு. என்ன பாதி கடல் வரைக்கும் கொண்டு வந்து போராட்டம் தான், ஆனாலும் என் கைகளை பலப்படுத்தி, இல்ல விடாத, இன்னும் ஒரு முடிவு இருக்கு, இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கு, இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு பலன் தந்தாரே, அதற்காக நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. முன்னேற முடியவில்லை, அதற்காக நான் வழிது மாறிவிடவில்லை. ஆமென், சத்தமௌராமே, ஹல்லேலூயா. உண்மை, என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க முடியவில்லை. ஆனால் என் படகை திருப்பிட்டு நான் ஓடுற ஆளும் இல்லை. என்னை அதே முயற்சியில் நிற்க பண்ணினவர் கர்த்தர். சகோதரா, தேவன் உங்க சரீரத்திலே ஒரு பூரணமான ஆரோக்கியத்தை தந்து விடவில்லை. ஆனால் அதற்காக மரண பள்ளத்தாக்கிலும் அவர் உங்களை விட்டு விடவில்லை. அதற்காக கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. இப்பதான் சிலர் தலை இப்படி அசையுது. பரவாயில்ல. அல்லேலூயா. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க எனக்கு தெரியல. வெற்றி பெற்றதால வந்த மகிழ்ச்சி அல்ல, இன்னும் வெற்றி பெறுவேங்கிற நம்பிக்கையை தந்ததால வந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. எனக்கு வந்த எதிர்ப்பு, இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வந்த ஒரு எதிர்ப்பு, இது போல சத்தியம் கிடைக்காத ஒருவருக்கு வந்திருந்தா என்னைக்கோ வாழ்க்கையை போட்டுட்டு பின்னாடி ஓடி இருப்பாரு. ஆனா நாம நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் அப்பாவுடைய கிருபை, அவர் தந்த பலன், அவர் தந்த சத்தியம், அவர் தந்த உற்சாகம், அவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. சத்தமௌர அல்லேலூயா. வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்த நிறைவு இல்லை. அதற்காக யார் கையையும் எதிர்பார்த்து நிற்க கர்த்தரனை விட்டு விடவில்லை. என் குடும்பத்திலே நான் எதிர்பார்த்த அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை. அதற்காக என் குடும்பம் உடைந்து போகவும் கர்த்தர் விட்டு விடவில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்க்கிறது போல கீழ்ப்படிதலில் வந்து விடவில்லை. அதற்காக பிள்ளைகள் உங்கள் வீட்டை விட்டு ஓடி போகிற அளவுக்கும் கர்த்தர் விட்டு விடவில்லை. நான் இப்படி சொல்லுகிறேன், நாம நினைச்சதும் நடக்கல, இருக்கட்டும், அது நிச்சயம் நடக்கும். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, நிச்சயமா அது வரும். ஆனா இப்போ நாங்க கர்த்தரை துதிக்கிறது எதுக்கு தெரியுமா? பிசாசு நினைச்ச எதுவும், எதிர்காற்ற அனுப்பின திட்டம் எதுவும் என் வாழ்க்கையில நடக்கலையே, அதுக்காக கையை தட்டி ஒரு 30 வினாடி ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. ஆவியில நிரம்பி நன்றி. என்னை விட்டு விடாதவரே, பலன் தந்தவரே, இதுவரைக்கும் கொண்டு வந்தவரே. Shibala taraba hantaraba Rikaturaba liantaraba siantalaba. Hallelujah. சத்தமௌர அல்லேலூயா. எதிர்காற்று வந்தது எதற்கு? உங்களை பின்மாற்றம் அடைய செய்ய. இந்த எதிர்காற்று வந்தது எதற்கு? உங்கள் குடும்பத்தை கவிழ்த்து போட. இந்த எதிர்காற்று வந்தது எதற்கு? உங்களை மனுஷன் தலைமை மனுஷன் முன்னாடி தலை குனிந்து நிற்க பண்ண. இந்த எதிர்காற்று வந்தது எதற்கு? உங்களால் தேவநாமம் தூஷிக்கப்பட. இந்த எதிர்காற்று வந்தது எதற்கு? நீங்க செத்து மடிஞ்சிரணும், பேசிக் கொண்டிருக்கிற தற்கொலை நடக்கணும்னு அவன் எதிர்பார்த்தான். ஆனா இன்னைக்கு நாம கர்த்தரை துதிக்க போறோம். இன்னும் ஒரு 30 வினாடி. ஏன் தெரியுமா? அவன் நினைத்த எதுவுமே, அவன் போட்ட திட்டம் எதுவுமே, அவன் விரித்த வலை எதுவுமே, அவன் வைத்த கண்ணி எதுவுமே என்னை அகப்படுத்தவில்லையே. கர்த்தருக்கு நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இதுவரை நம்மை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். சத்தமா தான் ஆமென் சொல்லணும். இவர்கள் இன்னும் போய் சேராததற்கு மூன்றாவது காரணம் மார்க்கு 6:48 இருக்கிறது. இதே சம்பவத்தை மார்க்கு எழுதும் போது சொல்லுகிறார், அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தம் அடைந்தார்கள். ரைட், போதும். மூணாவது குறிப்பை நான் சொல்றேன். பலன் இழந்தார்கள். ஏன் இவர்கள் இன்னும் போய் சேர முடியல தெரியுமா? நம்பர் 1, எதிர்பாராத தடை.
நம்பர் 2, எதிர்காற்று. மூன்றாவது காரணம், they lost their strength. தங்களுடைய பலத்தை இந்த பாதி வழியிலேயே இழந்து நிற்கிறார்கள். புறப்படும் போது இருந்த பலம், ஏன் அப்பந்தான் மீனும் அப்பமும் சாப்பிட்டு திருப்தி, 3 நாளா ஓய்வு. அந்த ஓய்வினாலும் அந்த நல்ல அப்பத்தினாலும் கிடைத்த பலம், அதனாலதான் பேச சொன்னிச்சு, சீக்கிரம் முடிச்சிடலாம். அவர் 3 மணி நேரம்ன்றார், நம்ம 1 மணி நேரத்துல போவோம், 12 பேர் இருக்கோம்ல, அப்படி பேச சொன்னிச்சு. ஆனா நாள் போக போக, நேரம் போக போக, எதிர்காற்று அவர்களை அலைக்கழித்து நிற்கிற போது அவர்கள் பலம் இழந்தார்கள், தண்டு வலிக்க வருத்தப்பட்டார். ஆமே, இரவு நேரம் நடுக்கடலிலே நிற்கிறார்கள், நல்ல காற்று, நான் கற்பனை செய்கிறேன், they sweat in their boats. அவர்கள் படகிலேயே வேர்த்து கொட்டி இருக்கும். 12 பேரும். அந்த 12 பேரிலே ஒருவேளை சிலர் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தால், ஒருவேளை பேதுருவாய் இருந்தால் இப்படி கூட சொல்லி இருப்பான், முடியலப்பா, இனிமே ஒரு சுத்து கூட தண்டு வலிக்க என்னால முடியும். நீங்க எல்லாரும் பாருங்க, அப்படி சொல்லி கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் நினைக்கிற போது காற்று படக பின்னாடி தள்ளி இருக்கும். இல்ல, விடாதீங்க விடாதீங்க, பின்னாடி போக கூடாது, இயேசு நமக்கு லக்கு குறித்திருக்கிறார், அதனால தண்டு வலிக்கணும். முடியல, ஆனாலும் தண்டு வலிக்கணும். கையெல்லாம், தோள்பட்டை எல்லாம், பொஜமெல்லாம் வலிக்குது, ஆனாலும் தண்டு வலிக்கணும். வருத்தம் தான், ஆனாலும் தண்டு வலிக்கணும். வேதனை தான், ஆனாலும் தண்டு வலிக்கணும். ஏன் தண்டு வலிக்காமலும் இருக்க முடியாது? தண்டு வலிப்பதற்கும் பேலன் இல்லை. இங்க இருக்கிற சில குடும்பங்களும், சில முதியவர்களும், சில தாய் தகப்பனும் கூட அப்படி ஒரு சூழலில் இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அம்மா, வாரம் முழுவதும் பிரயாசப்படுகிறேன், மண்டே டு சாட்டர்டே எல்லா நாளும் நான் உழைக்கிறேன், தினமும் ஆமேன் 12 மணி நேரத்துக்கும் அதிகமாய். பிரதர், ஆடியோ மாத்தாம பார்த்துக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ. நீங்க நல்லா செட் பண்ணியிருந்தீங்க, அப்படியே விட்டீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி. வாரம் முழுவதும் நான் உழைக்கிறேன், டயர்டாகிறேன், எதுக்கடா விடியுது, ஏன் வேலைக்கு போறோம், எதற்கு ஒரு புதிய நாள் வருது, ஆமென், ஐ அம் லாஸ்ட் மை ஸ்ட்ரென்த், என் பலத்தை நான் இழந்து வருகிறேன், ஆனாலும் போகாம இருக்க முடியல. ஏன்னா நான் வாழ்க்கையின் போராட்டத்தால் பலன் இழந்திருக்கிறேன். அல்லேலூயா. வெளி தேசத்திலே வேலையில் இருக்கிற அநேகருக்கு அப்படித்தான், இருக்க முடியல, ஆனால் வேற வழி தெரியல. தூர பட்டணங்களிலே வேலை, கடினமான வேலை, ஆனாலும் வழி இல்லை. இது இல்லை என்றால் என் வாழ்க்கை பின்னோக்கி நகலும். சரி, இதெல்லாம் செய்யறதுனால முன்னாடி போகுதா? முன்னாடியும் போகல, பின்னாடியும் நான் போக முடியாது, நான் உழைத்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தோடு இன்றைக்கு மிகுந்த வேதனையோடு சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர், ஆனாலும் நான் தண்டு வலிப்பது கட்டாயம் என்று வந்திருப்பீர்களானால், அல்லது முன்பு மாதிரி என்னால ஓட முடியல, முன்பு எனக்கு பலம் இருந்தது, நான் வாலிபனாயிருந்தேன், முன்பு நான் இளம் வயதில் இருந்ததால் இருந்த பலம், எதையும் சாதிக்கலாம், எதையும் சந்திக்கலாம் என்று இருந்த பலம் இப்பொழுது வயதாகிற போது இல்லை. இந்த குறிப்பிட்ட பலவீனத்திற்கு பிறகு என்னிடத்தில் பலம் இல்லை, குழந்தை பேற்றுக்கு பிறகு முன்பிருந்த பலம் இல்லை, இந்த விபத்து வந்த பிறகு என் சரீரத்திலே முன்பிருந்த பலம் இல்லை. சோர்ந்து வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிற நற்செய்தி, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் 2வது நாளிலே அப்படி யாராகிலும் மனச்சோர்வோடு, சரீரச்சோர்வோடு, ஆமென், சிந்தையிலே ஒரு சோர்வோடு, என்ன வாழ்க்கை, எதற்கு இந்த ஓட்டம், ஓடினாலும் முன்னேற்றம் இல்லை, ஓடாவிட்டால் பின்மாறி விடுவேன், நின்றுதான் ஆக வேண்டும் வந்திருப்பீங்கன்னா, இப்போ நான் இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிற போதே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பலத்தை உங்கள் மீது வரிப்பாராக. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்கள் சரீரத்தில் வரட்டும், சில எலும்புகள் பலன் கொள்ளட்டும். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். அந்த சோர்ந்து போன இருதயங்களிலே தேவன் இப்பொழுது தம்முடைய பலத்தை கொடுக்கட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன், புது பலன் பெற்றுக்கொள்ளுங்க. தங்கச்சி பெற்றுக்கொள்ளுங்க, முதிய தகப்பனே நல்ல கரையை தட்டி சோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. பின்னாடி அமர்ந்திருக்கிற அம்மாமார் பெற்றுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் இந்த அனுபவத்தில் இருக்கீங்க, I was so tired pastor, நான் ரொம்ப களைத்து போயிருக்கிறேன், ஆனா நான் காலையில எழும்பித்தான் ஆகணும், இதை செய்ய எனக்கு மனசு இல்லை,
ஆனா செஞ்சுத்தான் ஆகணும். ஓட முடியல ஆனா ஓடித்தான் ஆகணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஒரு புது பலன். இந்த 2ஆம் நாள் மாலை வேளையிலே தேவாவியானவர் சரீரங்களை பலப்படுத்துகிறார். எங்க எல்லாம் அந்த பலவீனம் இருக்குதோ, எந்தெந்த எலும்புகளிலே, நரம்புகளிலே, இன்னர் ஆர்கன்ஸ்ல ரிசீவ் பண்ணுங்க. இங்கே பலிபீடத்திலிருந்து ஒரு வல்லமை, ஒரு அக்கினி புறப்படட்டும். இப்பொழுதே receive the complete healing. Amen. ஒரு முழுமையான ஆரோக்கியம் சிலருடைய சரீரங்களை நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. இன்னொரு 20 வினாடி நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில இப்போதே அந்த ஸ்கின் டிசீஸ் விலகுது, அந்த ஹார்ட் ப்ராப்ளம் விலகுது, அந்த கட்டி கரைந்து வெளியேறுது, கர்ப்பப்பை கோளாறு மாறுது, இரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் சுத்திகரிக்கப்படுது. பெற்றுக்கொள்ளுங்கள். டாக்டர் சொன்ன அந்த ஆபரேஷன் கேன்சல் ஆகுது. Receive the healing power. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவீராக. இப்போதே மாதந்தோறும் பிரச்சனையா இருக்கிற அந்த பொல்லாத பெரும்பாடு இப்ப விலகுது சிஸ்டர். தேவன் உன்னை தொடுகிறார், இயேசு உன்னை தொடுகிறார். ஐயா, பெற்றுக்கொள்ளுங்க. உங்க சரீரத்திலே கிரியை செய்கிற அந்த மரண கட்டு இப்ப உடையுது. ஒரு பூரண ஆரோக்கியம், சபைக்கு ஒரு பூரண ஆரோக்கியம். வாலிப தங்கச்சி, தம்பி, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வயதில் இந்த பலவீனமா இனி இல்லை, இனி அது இல்லை. கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் அந்த ரிசரக்ஷன் பவர் இப்போ சுகம் அளிக்கிறதே. Glory, 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 glory. காலையில எழும்பும் போதே உண்டாகுற எல்லா டயர்னஸ், எல்லா கிரீனஸ் இப்ப விலகிட்டு இருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், எழும்ப முடியல, பிள்ளைய காலமே அனுப்பணும், ஆனா எழும்ப முடியல. ஒரு தலை சுற்று, ஒரு தலை பாரம். இப்ப கர்த்தர் உன்னை சுகமாக்குறார். சகோதரி, நீங்க சாட்சி சொல்லுவீங்க, நாளைக்கே சாட்சி சொல்லுவீங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். சில முதியவருடைய கால்களை மான் கால்களை போல் ஆக்குகிறார். இதோ கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல ஒரு புது பலன். அபிஷேகம் பலப்படுத்துது. அபிஷேகம் சில நுகங்களை முறிக்குது. கால்கள் இருந்த சில சங்கிலிகள் முறியுது, கால்கள் இருந்த கட்டுகள் முறியுது. யாருக்குன்னு தெரியல. ஆவியானவரை மீண்டும் பலப்படுத்தி சொல்லுகிறார், கால்களிலே. யாருக்கு அந்த பலவீனம்? கால்களிலே நிற்க முடியல, நடக்க முடியல, ரொம்ப நேரம் என்னால நிற்க முடியல, ஆனால் ஐ ஹேவ் டு ஸ்டில், நான் நிற்கத்தான் வேண்டி இருக்கு. தேவன் அந்த கால்களை பலப்படுத்துகிறார். Be healed. அபிஷேக நுகங்களை முறிக்குது. பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், இன்னொரு 10 வினாடி. வெறும் பிரசங்கம் கேட்டு போகிற அனுபவம் அல்ல, தேவன் தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். அநேகருக்குள்ள ஆரோக்கியம். நுகம் முறியுது சகோதரா, நுகம் முறியுது. உன்னை அடிமைப்படுத்தின நுகம் முறியுது. உன் மன மகிழ்ச்சியை கெடுத்து மருத்துவ செலவை உண்டாக்கின அந்த நுகம் முறியுது. ஓ, glory, 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 hallelujah. சாத்தமா ஒரு hallelujah, சாத்தமா ஒரு hallelujah. நீங்க சுகமாயிட்டீங்க சிஸ்டர். ஆமென். நான் உறுதியா சொல்லுவேன், கர்த்தர் அநேகரை சுகமாக்கி இருக்கிறார். நீங்க போகும்போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டு போங்க. நிச்சயமா சொல்றேன், இனி நீங்கள் செய்ய முடியாதுன்ற இந்த வேலையை செய்வீர்கள். நாளைக்கு காலையில பாருங்க, அத்தனை புத்துணர்ச்சியோட நீங்க எழும்ப போறீங்க. ஒவ்வொரு காலையில இருக்கிற சில அறிகுறிகள் உங்களுக்கு இல்லாம போகும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதர். ஆமென், அல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி 4வது குறிப்பை நான் காண்பிக்க விரும்புகிறேன். படகில் இருந்து நடுக்கடலிலே, கொஞ்சம் மானிட்டர் தரீங்களா? மானிட்டர் தான். முன்னோக்கி போக முடியவில்லை, என் பலனும் இழந்திருக்கிறேன் என்று வந்திருக்கிற உங்களுக்கான ஒரு வார்த்தை. உங்களை முன்னிருந்து பின்னோக்கி தள்ளுகிற எதிர்காற்றை விட உங்கள் பின்னே இருந்து உங்களை எப்போதும் தாங்குகிற தேவக்கரம் வல்லமையுள்ளது. ஒரு ஆமென். எனக்கு இந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லணும் போல இருக்கு. ஆண்டவரை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம்ல.
நான் சொல்லும் போது நீங்க சத்தமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமீன் சொல்ல போறோம். அப்பாவை மகிமைப்படுத்த போறோம். உங்களை முன்னிருந்து பின்னோக்கி தள்ளுகிற எதிர்காற்றை விட உங்கள் பின்னே இருந்து, இல்லை மகனே சோர்ந்து போகாதே, நீ முன்னாடி போய்த்தான் ஆகணும், நீ லெக்கில் சேர்ந்து தான் ஆகணும், ஓ மேல நான் வச்ச தரிசனம் நிறைவேறித்தான் ஆகணும்னு என்ன தாங்குற அந்த அப்பாவோட கரம் வல்லமையானது, வல்லமையானது, வல்லமையானது. கையை தட்டி விடாம ஹல்லேலூயா. இவர்கள் இன்னும் கரை சேராமல் இருக்க நான்காம் காரணம் வசனம் 23 சொல்லுகிறது. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டார், சீடர்களையும் தனியே அனுப்பினார். அவர் தனித்து ஜெபம் பண்ண மலைக்கு ஏறினார். நான்காவது காரணம் தனிமை. தனிமை. 12 பேர் இருந்தார்கள், ஆனால் இருக்க வேண்டிய ஒருவர் இல்லை. இதற்கு முன்பும் இதுபோல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. லேகியோன் பிசாசு துரத்துவதற்காக இயேசுவும் படகிலே இருந்தார். லிசன். அந்த நேரத்தில் சுழல் காற்று வந்தது, படகு அமிழத்தக்கதாய் படகு நிரம்பியது. இயேசுவோ பின்னணையத்தில் தலையணை வைத்து தூக்கமாயிருந்தார். தூங்கினார், ஆனாலும் இருந்தார். எழுப்புவதற்கு ஒருவர் இருந்தார். ஐயரே, நாங்கள் சாவது உமக்கு கவலை இல்லையா? அப்படி எழுப்புறதுக்கு ஒருத்தர் இருந்தார். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருகிற ஒருவர் இருந்தார். காற்றை அதட்டி கடலை அடக்கி அவர்களுக்கு அமைதலை தருகிற ஒருவர் இருந்தார். ஆமென். வழிகாட்டுகிற ஒருவர் இருந்தார். பட் ஃபார் திஸ் டைம், இப்பொழுதோ அவர்கள் தனிமையாய் தண்டு வலிக்கிறார்கள். ஆமென். சொல்லித்தர யாரும் இல்லையே. அவங்க இப்படி பேசியிருப்பாங்க. அவர் இருந்திருந்தா, இயேசு இருந்திருந்தா இப்ப இவ்வளவு நேரம் நம்மளை தவிக்க விட்டிருப்பாரா? இயேசு இருந்திருந்தா திட்டாது ஒரு அற்புதம் செஞ்சிருப்பார். இயேசு இருந்திருந்தா இப்படி இப்படி செய்யுங்கன்னு வழியாது சொல்லி இருப்பார். அவர் இல்லையே. ஒருவேளை வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நான் பாரப்படுகிறேன், எதிர்பாராத தடையினால் தடுக்கப்படுகிறேன், எதிர்பாராத காற்றிலே சிக்கி நிற்கிறேன், என் தோள் எல்லாம் வலிக்கும் அளவுக்கு நான் போராடுகிறேன், ஆனால் இதையெல்லாம் நான் தனிமையில் செய்கிறேன், பலன் இழந்திருக்கிறேன், உதவி செய்ய ஆட்கள் இல்லை, பலன் இழந்திருக்கிறேன், ஒத்தாசைக்கு யாரும் வருவதில்லை, ஆமென், உடன்பிறப்புகள் இல்லை, கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் இல்லை. நான் பார்த்துக்கிறேன், நீ போ, ஏதாவது பிரச்சனைனா ஒரு போன் பண்ணு, போனை எடுக்கிறதுக்கு ஆளை காணும். அவங்கள நம்பித்தான் இந்த வாழ்க்கைக்குள்ள இறங்குனேன், அவங்கள நம்பித்தான் இந்த தொழில இறங்குனேன், இவங்க எல்லாம் கூட நிப்பாங்கன்னு தான் நான் இந்த ஊழியத்திலே கால் வைத்தேன். ஆனால் இன்றோ பிரச்சனை, போராட்டம், எதிர்காற்று என்று வந்தபோது தனிமையில் இருக்கிறேன். யாராயிலும் வரமாட்டார்களா என்கிற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் உங்கள் மனதில் இருக்கிறது என்றால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? வசனம் 25 சொல்லுகிறது, இரவின் 4ஆம் ஜாமத்திலே என்னை கவனியுங்கள். இருப்பேன் என்றவர்கள் இல்லாத போது, வருவேன் என்றவர்கள் வராத போது, பார்த்துக்கொள்வேன் என்றவர்கள் பாராமல் போகிற போது, ஓட்டத்தை தொடங்கும் போது உடனிருப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் கைவிட்டு போகும்போது, ஓட்டத்தை தொடங்கி வைத்த இயேசு வருவார். இயேசு வருவார். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களிடத்திற்கு வந்தார். ஆமென், அல்லேலூயா. நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லட்டும், யாரும் வராத போது தொடங்கினவர் வருவார். யாரும் வராத போது தாயின் கருவிலே உருவாக்கினவர் வருவார். யாரும் வராத போது தாயின் கருவிலேயே பேர் சொல்லி அழைத்தவர் வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த சாயங்கால வேளையிலையும் நான் ஆவியிலே உணர்கிறேன், நீங்கள் தடைபட்டு நிற்கிற காரியத்திற்குள் இந்த இரவு வேளையிலே இயேசு பிரத்யட்சமாய் வருகிறார். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் காரியத்திலே உங்களை சந்திக்க இயேசு வருகிறார். அல்லேலூயா. நல்லா தான் கையை தட்டி ஒரு ஆர்ப்பரிப்பு கொடுங்களேன்.
ஆமென். இயேசு வருகிறார். அம்மா, நீங்க கடன் பட்டிருக்கிற காரியத்தில் இயேசு வருகிறார். நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிற விஷயத்தில் இயேசு வருகிறார். எது உங்களை நிறுத்தி இருக்கிறதோ அந்த தனிமைக்குள் இயேசு வருகிறார். அல்லேலூயா. வெல்கம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவருடைய பிரத்யட்சமான வல்லமையை சபை இன்றைக்கு பார்க்கத்தான் போகிறது. ஆமென். உங்க தரித்திரத்திற்குள் இயேசு வருகிறார். உங்களுடைய போராட்டத்திற்குள் இயேசு வருகிறார். உங்க வழக்கு பிரச்சனைக்குள் இயேசு வருகிறார். இவங்களால முடியும், அவங்க நினைச்சா முடியும், இவங்க நினைச்சா தலையிடலாம், யாரும் விரும்பல. இந்த இயேசு உன்னை கைவிடுவதில்லை. இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. யாராயிலும் வருவார்களா? எதிர்பார்த்து வந்திருக்கிற என் தகப்பனே, எதிர்பார்த்து வந்திருக்கிற என் அன்பு சகோதரி, இதோ உன்னை அழைத்த இயேசு, உன் ஓட்டத்தை தொடங்கின இயேசு, உன்னை முன்னோக்கி போ என்று வழிகாட்டின இயேசு, உனக்கு முன்பாக லக்கை கொடுத்த இயேசு, உன் மேல ஒரு தரிசனத்தை வைத்த இயேசு, உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. அவர் வருகிறார். ஆமே. சத்தமாவுராமே. அவர் சொன்ன இடத்திற்கு நீங்கள் போகவில்லை, ஆனால் நீங்கள் நிற்கும் இடத்திற்கு இயேசு வருவார். சத்தமாவுராமேன்னு சொல்லுங்களேன். இயேசு நினைச்சிருந்தா அந்த கரையில போய் நின்னுட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கலாம். ஹே பீட்டர், யாக்கோபு, என்னடா பண்றீங்க? எவ்வளவு நேரம்? 9 மணி நேரமா? நீ எல்லாம் ஒரு விசுவாசியா? நீ எல்லாம் ஒரு பரிசுத்தவாட்டியா? இதுக்குள்ள வந்திருக்க வேண்டாம். நல்ல கையெல்லாம் தட்டுற, அந்நிய பாஷை அப்படின்னு திற்றவர் அல்ல. அது எங்க வேலை? ஆமே. நானா இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பேன். உங்களெல்லாம் சீசனா வச்சதுக்கு போங்கடா, நான் போறேன் அப்படின்னு போயிருப்பேன். எவ்வளவு கன்வென்ஷன், எவ்வளவு பிரசங்கம், இன்னும் இந்த கடலை கடக்க தெரியல. ஆனா இயேசு எப்படி தெரியுமா? தூரத்தில் நின்று கொண்டு குறை சொல்லுகிறவர் அல்ல, அக்கறையில் நின்று கொண்டு சுட்டி காட்டுகிறவர் அல்ல. என் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று பார்க்க வருகிற நல்ல தெய்வங்க. ஆமென். எங்க நிக்கிறாங்க, என்ன சூழல், யார் தடுத்தது, எதனால அழுகிறான், எதனால துக்கிறான், ஏன் இரவுல தூங்கல, ஏன் இவன் முறுமுறுக்கிறான், ஏன் இவன் முகம் வாடி இருக்கு, உன் முகத்தை பார்த்து உன் காரியங்களை புரிந்து கொள்கிற நல்ல தெய்வம். இதுக்கு கைத்தட்டலாம். நாம எதுக்குமே தட்ட மாட்டோம் நினைக்கிறேன். கையை தட்டி அந்த இயேசுவோட அன்புக்கு நன்றி சொல்லுங்களேன். இந்த கன்வென்ஷன்ல உங்களுக்காக பேசுறார். பாத்தீங்களா? பேசுறாருன்னா வந்திருக்கிறார்னு அர்த்தம். வந்திருக்கிறார்னா வாழ்க்கை மாற போகுதுன்னு அர்த்தம். தடை விலகுதுன்னு அர்த்தம். இனி ஒரு துரிதமான ஓட்டம் தேவ ஜனத்திற்கு வைக்கப்படுது. ஆமே. சத்தமாவுராமே. 25ஆம் வசனம் படிப்போமா? இரவின் 4ஆம் ஜாமத்திலே. நான் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அடுத்த 3 குறிப்புகளை வேகமாய் தருகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும், நேரலையிலோ அல்லது ஒலி பெருக்கி மூலமாகவோ யாராயிருந்தாலும், உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கு ஒரு 4ஆம் ஜாமம் வந்திருக்கிறது. நீங்கள் போராடின 3 ஜாமங்கள் முடிந்திருக்கிறது. வாயிலிருந்து ஒரு ஆமேனா அது வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு போராட்டத்தின் 3 ஜாமங்கள் முடிகிறது. உங்கள் விடியற்கால வெளுப்பு இதோ எழும்புகிறது. கர்த்தர் சபைக்கு ஒரு 4ஆம் ஜாமத்தின் வெளிச்சத்தை தரட்டும். இருள் முடிகிறது. கையை தட்டி சொல்லுங்க, இருள் முடிகிறது. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இருள் முடிகிறது. உங்க குடும்ப வாழ்க்கையின் இருள் முடிகிறது. நீங்க போராடின இருள் முடிகிறது. ஏன் தெரியுமா? இந்த 4ஆம் ஜாமத்தில் இயேசு உள்ளே நுழைகிறார். ஒரு விடியற்கால வெளிச்சம் வர்றதை நினைக்கிறவங்க, அதை எதிர்பார்க்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. உன் சுகவாழ்வு துளி இருக்குது பிரதர். அந்த போராட்டம் முடியுது, அந்த வழக்கு முடியுது, அந்த வாதம் முடியுது. இயேசுவின் நாமத்தில் இனி அது இல்லை, இனி அது இல்லை. உன்னை பலன் இழக்க செய்த போராட்டம் இல்லை, உன்னை தனிமைப்படுத்தின போராட்டம் இல்லை, உன்னை ஆமென் முறுமுறுக்க செய்த அந்த வியாதி அங்கே இல்லை, மனம் கலங்க வைத்த அந்த காரியம் இனி இல்லை. ஏன்னா அந்த 9 மணி நேர இருள் முடிகிறது. என் ஆண்டவர் ஒரு 4ஆம் ஜாமத்தை சபைக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு 4ஆம் ஜாமம் பிறக்கிறதே. 4ஆம் ஜாமங்கிறது அதிகாலை, 4ஆம் ஜாமங்கிறது இருள் முடியுது. இதோ உன்னுடைய விடியற்கால வெளுப்பு, இதோ உனக்கான ஒரு சூரியன், உனக்கான ஒரு வெளிச்சம் எழும்பி வருகிற காலம். ஹல்லேலூயா. ஆமென். சத்தமாமே.
இங்கே பேசப்படுகிறவெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தை. நிச்சயமா விசுவாசிக்கிறவங்க, உட்கிரகிக்கிறவங்க இதை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. வார்த்தையோடு கிருபையும் வெளிப்படும். நான் காலையில பிரசங்கிக்கும் போது சொன்னேன், வெறும் வசனம் மட்டும் வராது, அந்த வசனத்தை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அதை செய்து முடிக்கிற கிருபையும் அவங்களை நோக்கி வரும். அல்லேலூயா. ஆமென். இதை செய்கிற கிருபை வந்திருக்கு பிரதர். நீங்க இப்ப கையை தட்டி ஆமென் எனக்கு இந்த வார்த்தை சொல்லும் போது அங்க இருளை அழிக்கிற ஒரு கிருபை வெளிப்படுது. ஆமென். ரா தரா. அந்தகாரத்தை உடைக்கிற தேவ வெளிச்சம் இப்ப குடும்பங்கள் மேல பிரகாசிக்குது. இயேசுவின் நாமத்தில் இனி இருள் இல்லை. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. நாம் எழுந்து வெளிச்சத்தின் ஆயுதங்களை உடுத்திக் கொள்வோம். இனி நம்முடைய காலம் சபையே. ஆமென். இனி அந்த மரண இருள் இல்லை சகோதரா. இனி அந்த மரண இருள் இல்லை. டாக்டர் சொல்ற ரிப்போர்ட் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. இது இவ்வளவுதான், இனி மாறுது. இது உங்க முடிவு அல்ல, இது உங்க முடிவு அல்ல. தேவன் தான் யார் என்று நிரூபிக்கும் காலங்கள் உங்க குடும்பங்களில் வந்திருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனியுங்கள், இயேசு வந்தார். இவர்கள் போய் சேராததற்கு 4 காரணங்களை சொன்னேன். எதிர்பாராத தடை, எதிர்காற்று, தனிமை, பலன் இழந்தார்கள். ஆனால் இயேசு அப்படியே விட்டுறல. என்ன தொடங்கினவர் அவர். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 300 பேருடைய சத்தமா இது? சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் சொல்றேன், இயேசு தொடங்கினார் என்றால் எதுவும் உங்களை நிறுத்த முடியாது. தடுத்து பார்க்கலாம், நிறுத்த முடியாது. இயேசு தொடங்கின திருமண வாழ்க்கைய சஞ்சலங்கள் தடுத்து பார்க்கும், ஆனா நிறுத்தவே முடியாது. இயேசு தொடங்கின திருச்சபைய எதிர்ப்புகள் தடுத்து பார்க்கும், ஆனா நிறுத்தவே முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இயேசு தொடங்கின தொழில சில பிரச்சனைகள் தடுத்து பார்க்கும் பிரதர், ஆனா அதை நிறுத்தவே முடியாது. அவர் தொடங்கினத அவர்தான் முடிப்பாரை அல்லாமல் அதை பாதியில் முடிக்கிற சக்தி எந்த மனிதனுக்கும் இல்லை, எந்த பிசாசுக்கும் இல்லை, எந்த வியாதிக்கும் இல்லை. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரே தொடங்கினார், அவரே முடிப்பார். என்னை பாதி கடலில் நிறுத்தும் அதிகாரம் எந்த சாத்தானுக்கும் இல்லையே. அல்லேலூயா. தடுத்து வேணா பார்க்கலாம், நிறுத்த முடியாது. ஆமென். கொஞ்ச காலம் தடுத்து வச்சு பார்க்கலாம் சிஸ்டர், ஆனா ஓட்டத்தை நிறுத்துற அதிகாரம் என் ஆண்டவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் உண்டு. சத்துருவால் அது முடியாது. அல்லேலூயா. இயேசு வந்த பிறகு கதை மாறியது. அது வரைக்கும் இருந்தது என்ன? போய் சேருவோமா, தரிசனத்தை பெற்றுக்கொள்வோமா, லக்கை அடைவோமா, இந்த காரியம் ஜெயமாய் முடியுமா? கேள்வி. ஆனா இயேசு வந்த பிறகு கதை மாறுது. 32ஆம் வசனம், 34ஆம் வசனம். அவர்கள் கடலை கடந்தார்கள், சேர்ந்தார்கள். கடந்தார்கள், சேர்ந்தார்கள். அல்லேலூயா. கடந்தார்கள், சேர்ந்தார்கள் என்பது இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சாட்சியா எழுதப்படட்டும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். இன்னொரு தடவை சொல்றேன், ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கடலை கடந்தார்கள், கடனை கடந்தார்கள், வியாதியை கடந்தார்கள், தரித்திரத்தை கடந்தார்கள், சோதனையை கடந்தார்கள், புயலை கடந்தார்கள், வழக்குகளை கடந்தார்கள். அவர்களுக்கு கர்த்தர் வைத்த லக்கில் சேர்ந்தார்கள் என்பது உங்க வாழ்க்கையின் சாட்சியாய் மாறுவதாக. ஆமென். ஆனா தப்புவிக்க வந்த இயேசு 3 காரியங்களை அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறார். To reach other side, அக்கறை போய் சேர்வதற்கு 3 காரியங்கள் நடக்க வேண்டும். நடக்க வேண்டும். 3 வசனத்துல இருக்கு, அதை காண்பிக்கிறேன். ஜெபிக்க போகிறோம். 26வது வசனம், 25, 26 எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? சேர்ந்து படிப்போமா? அல்லேலூயா. படிங்க பார்க்கலாம். எல்லாரும் பைபிளை பார்த்து படிங்க. 25, 26. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து, இயேசு கடலின் மேல், இயேசு கடலின் மேல், நல்லா சொல்லுங்க, இயேசு கடலின் மேல்
உங்களுக்கு தான் அது கொந்தளிப்பு, அவருக்கு அது பாதத்துக்கு கீழே. உங்களுக்கு தான் அது தடை, அவருக்கு அது பாதத்துக்கு கீழே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தி இருக்கிறார். உங்களுக்கு எதெல்லாம் மேலன்றீங்களோ அது எல்லாம் அவருக்கு கீழே. அல்லேலூயா சொல்லுங்க. தலைக்கு மேல போயிடுச்சுன்றீங்களா, அவர் காலுக்கு கீழே தான் அது இருக்கு பிரதர். ஏமேன் என்னால முடியல, என் பலத்துக்கெல்லாம் மிஞ்சி போச்சுது, என் கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போச்சுது, இனி என் கண்ட்ரோல் இல்ல. உங்க கண்ட்ரோல்ல இல்லாத எதுவும் அவர் கண்ட்ரோல்ல கண்டிப்பா இருக்குது. அவர் தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 26ஆம் வசனம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை இதுவரைக்கும் இப்படி உங்க பார்த்ததே இல்லை பாருங்களேன். தரையில நடந்து பார்த்திருக்காங்க, ஆனா கடல்ல நடந்து பார்த்ததில்லை. அல்லேலூயா. மலையில ஏறி பார்த்திருக்காங்க, வனாந்தரங்களை கடந்து பார்த்திருக்காங்க. அவங்க மைண்ட் செட் என்ன ஆயிற்று? இயேசுவா தரையில நடப்பார். இப்ப அவர் வேற மாதிரி நடக்கிறார், தண்ணீரில் நடக்கிறார். கடலில் நடக்கிறதை அவர்கள் கண்டு, படிங்க, ஆவேசம் என்று சொல்லி, மார்க்கில் அழகா எழுதி இருக்கும், கவனிங்க, யோவான்ல, தாங்கள் ஒரு ஆவியை காண்பதாக அவர்கள் நினைத்தார்களாம். என்ன காண்பதாய்? சத்தமா சொல்லுங்க. நம்பர் 1, இயேசு இன்னைக்கு கரை சேர விரும்புகிற மக்களிடம் எதிர்பார்க்கிற முதல் காரியம், அவரை அறிந்து கொள்ளுங்கள். ரெகக்னைஸ் ஜீசஸ். வருகிறவர் இயேசுனே தெரியலங்க. அல்லேலூயா. அவர்கள் இயேசுவை அறிந்திருக்கவில்லை. இயேசு இவர்களை தேடி வருகிறார். இவர்கள் கண்களோ அவரை ஒரு ஆவேசமான ஏதோ ஒரு ஆவியாக அவரை பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்குத்தான் காரணம் சொன்னேன். ஏன் இவர்களால் அறிய முடியவில்லை? இதுவரைக்கும் அவரை தரையில் நடப்பவராக கண்டார்கள். தண்ணீரில் நடந்த போது அவர்களுக்கு புரியல இயேசு இதையும் செய்ய முடியும் என்று. ஒரு ஆமென் சொல்லிருங்க. நான் இப்படி சொல்லட்டும், இதுவரைக்கும் கடந்து போகாத பிரச்சனை வழியா கடந்து போறீங்களா? இதுவரைக்கும் கண்டிராத ஒரு இயேசுவை உங்க வாழ்க்கையில நீங்க காண போறீங்க. சிலர் முகத்தை பார்த்தா இப்படி கேட்கணும்னு இருக்கு. உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க இத அப்படின்னு. இன்னொரு தடவை சொல்றேன், நேரத்தை இழுக்கிறதே நீங்க தான். நான் புரியாம விட மாட்டேன். ஏன்னா நான் பிரசங்கியார் மட்டும் கிடையாது, எனக்கு பெரிய வேலை ஆசிரியர். நான் வேதாம கல்லூரி ஆசிரியர். விளங்கலன்னு வைங்களேன், ஒரு பீரியட்லையும் அதையே சொல்லிகிட்டே இருப்பேன். அதுதான் வாத்தியம். நல்ல வாத்தியாருக்கு அழகு இல்லையா? அதனால பாருங்க, நான் சொல்லிகிட்டே இருப்பேன். என்ன அரைச்சமாவே எங்களுக்கு தான் புரிஞ்சிட்டு அப்படின்னா, புரிஞ்சது உங்க கையிலையோ வாயிலையோ தெரியலன்னா நான் விட மாட்டேன், திரும்ப வர்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுவரை கடந்துராத ஒரு பாதையில கடக்குறீங்களா? இதுவரை கண்டிராத ஒரு தேவ வல்லமையை காண போறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் நினைச்சிட்டாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போவான், அல்லேலூயா சொல்லிரு. அல்லேலூயா சொல்லணும் திரும்ப சொல்லுவான். அதுக்காக வேண்டியா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சகோதரா, நீங்கள் விரும்பியது போல இல்லை, நீங்கள் நினைத்தது போல இல்லை, நீங்கள் மனதிலே வைத்திருக்கிறது போல இயேசு செயல்படவில்லை என்பதற்காக இது ஆவி என்ற அர்த்தம் அல்ல. இயேசு எப்போதுமே உங்கள் கற்பனைக்கு கிரகிக்க கூடாத நிலைக்கு மேலே செயல்படுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் இப்படி சொல்லிடுறேன், நல்ல வார்த்தையை சொல்லிடுறேன். ஆண்டவர் இந்த செய்திக்கு பிறகு இந்த வாரமே, அடுத்த மாதமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளேயே உங்க வாழ்க்கையில புத்தம் புதிய ஒன்றை செய்ய போகிறார். அதை நினைச்சு கலங்கிறாதீங்க. அது இயேசு செய்ய போகிற அற்புதமாய் இருக்க போகிறது. இயேசு உங்களுக்காக இதுவரை நடந்துராத ஒன்றை நடப்பிக்க போகிறார். கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிருங்க. இதுவரை யாரும் பார்த்துராத, யாரும் கேட்டுராத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வாராக. தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு செய்பவைகளை அவரே அல்லாமல் வேறு ஒருவரும் கண்டதில்லை, செவியால் கேட்டதில்லை, இருதயத்தில் உணர்ந்ததில்லை. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உங்க சந்ததியில யாருக்கும் நடந்துராத, உங்க தலைமுறையில யாருக்கும் நடந்துராத, உங்க சபையிலே யாருக்கும் நடந்துராத ஒரு அற்புதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்வாராக. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா.
பிரதர், சமாதான காலத்துல இயேசுவை பார்த்த மக்கள் இவங்க 12 பேரும். அல்லேலூயா. புயலுக்கு நடுவுல இவங்க இயேசுவை பார்த்ததில்ல. ஆமென். பிரச்சனைக்கு நடுவே இவங்க இயேசுவை பார்த்ததில்ல. சமாதானமா ஆராதிக்கும் போது தான் மேல அன்பா இருக்கிற இயேசுவை பார்த்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படி அழுது ஆராய்ச்சிட்டு வந்த மக்கள். நான் சொல்லட்டும், இதுவரைக்கும் சமாதான காலத்தில் இயேசுவை அனுபவித்தீர்கள். இனிமேதான் பிரச்சனைக்கு நடுவே செயல்படுகிற இயேசுவை பார்க்க போகிறீர்கள். ஏன் இந்த வியாதி? கர்த்தர் உங்களுக்கு ராஃபாவாய் வெளிப்பட போகிறார். ஏன் இந்த வழக்கு? யெகோவா நிசியாய் வெளிப்பட போகிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் இந்த போராட்டம்? ஜெய கிறிஸ்துவாய் வெளிப்பட போகிறார். ஏன் இந்த மரண இருள்? தாம் உயிர் தெழுந்தவர் என்பதை உனக்கு விளங்க பண்ண போகிறார். ஆமென். சமாதான காலத்தின் கர்த்தராய் அல்ல, இவர் யுத்த வீரனாய் பார்க்க போகிறீர்கள். கையை தட்டி சொல்லுங்க. யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் யுத்தத்தில் வல்லவர். நீ பாப்பீங்க பிரதர், நீங்க பாப்பீங்க. உங்க கண்ணு இந்த இயேசுவை, தரையிலே நடந்த இயேசுவை, தொட்டு சுகமாக்கின இயேசுவை அலைகளின் மேல் நடக்கிறவராய் பார்க்க போகிறது. பிரச்சனைகளை ஆளுகிறவராய் பார்க்க போகிறது. ஆண்டவரைக்கு ஒன்றை சொல்றாரு, என்னை அறிந்து கொள். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். யாலபாரா சாந்தலபா. ஹல்லேலூயா. என்னை அறிந்து கொள். ஆண்டவர் முதல்ல சொல்றது அதுதான். அவங்களை நோக்கி வந்தவர் ஒரு டிஸ்டன்ஸ்ல நிக்கிறார். ஆவேசம் அலறாங்க. அவர் சொல்றார், பயப்படாதீங்கள், நான் தான். பிரதர், எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளவு புயல் அடிக்கட்டும், மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்கட்டும், ஆனால் உங்க காதுல மட்டும் சத்தம் நான் தான் அப்படின்னு இவர் சத்தம் தொனிக்கும்னா தைரியமா இருங்க. இந்த புயல் உங்களை மூழ்கடிக்க வரவில்லை. இந்த பிரச்சனை நீங்கள் தோற்க போவதில்லை. ஏன்னா நான் தான் ஒரு சத்தம் வந்துட்டுனா என் தகப்பன் உங்களுக்காக நிக்க போறாருன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த வளாகத்துக்குள்ள வரும்போதே நான் போராட்டத்தோட வந்தேன், நான் பிரச்சனையோட வந்தேன், நான் எதிர்காற்றோட வந்திருக்கிறேன், தனிமையோட வந்திருக்கிறேன். பரவாயில்ல, வந்தீங்க இல்லையா? நல்ல ஆராதனை நடத்தும் போது எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்கனாலே பிரச்சனை உங்களை சேதப்படுத்த போறதில்லைன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா. ஏ பேதுருவே, யோவானே, யாக்கோபே, மத்தேயுவே, ஆமென். 12 பேர் பேரையும் சொல்லியே சொல்றேன். உங்களை சொல்ல முடியல, உங்களை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 பேருக்கும் ஆண்டவர் இப்படிதான் சொல்லி இருப்பார். கடல் அலை அடிக்குது, தடுத்து வச்சிருக்குது, எங்க பலம் எல்லாம் இழந்திருக்கிறோம், எங்க சரீரம் எல்லாம் புண்ணாகி இருக்குது, போய் சேருவோமா பயந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லி இருப்பார், பயப்படாதிருங்கள், நான் வந்த பிறகு நீங்கள் பயப்படுற காரியம் எதுவும் நடக்க போறதில்லை. இப்போ உங்களுக்கு தேவை ஜஸ்ட் ஐடென்டிஃபை ஹிம், அவரை அறிந்து கொள்ளுங்கள். சத்தமா ஒரு ஆமென். சிஸ்டர், நீங்க புயலை நிறுத்த விரும்புறீங்க, காற்றை தடுக்க விரும்புறீங்க. இயேசுவே, நீங்க என்ன எதிர்காற்றை நிறுத்தலாம்ல? எதிர்காற்று இன்னும் நிக்கல. 32ஆம் வசனத்துல தான் காற்று அமர்ந்தது. இயேசு வந்த பிறகும் காற்று இருந்தது. இயேசு வந்த பிறகு அலைகள் இருந்தது. என்ன சொல்ல வர்றாருன்னா, கவனிங்கள், நீ அலைகளை அமர்த்த பார்க்கிறாய், நீ புயலை நிறுத்த ஜெபிக்கிறாய். நானோ இந்த புயலுக்கு நடுவேயும் அலைகளுக்கு நடுவேயும் என்னை அறிந்து கொள்ள எதிர்பார்க்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அலை அடிக்கட்டும், புயல் வீசட்டும், பயம் சூழட்டும், அது பாட்டுல நடக்கட்டும், நீயோ வேதத்தை எடுத்துட்டு அரை கதவை பூட்டி என் பாதத்தில் அமர்ந்து இன்னும் உம்மை அறியணுமே. ஆமென் சொல்லுங்களேன். அங்க இருக்குது உங்க விடுதலை சிஸ்டர், அங்க இருக்குது. கர்த்தர் சபையை அழைக்கிறார். அலைகள் நடுவே என்னை அறிந்து கொள். சத்தமா ஆமென் சொல்லலையே? ஹல்லேலூயா. புயலின் நடுவே என்னை அறிந்து கொள். ஆவேசம், ஐயோ பிசாசு, ஐயோ போராட்டம், அலறிட்டு இருக்காத. இதுக்கு நடுவில் என் பிரசன்னத்துல வான்னு கர்த்தர் அழைக்கிறார். அலைகளுக்கு நடுவே அறை வீட்டுக்கு வா, தனிமையிலே ஜெபிக்க வா. அல்லேலூயா. இது சகோதரர்களுக்கான அழைப்பு பிரதர். ஆண்டவர் உங்களை சந்திக்க அழைக்கிறார். ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அலைகள் அமர்வதற்கு முன்பு கர்த்தர் சில இருதயங்களை அமர்த்த விரும்புகிறார். சிலர் புயலை நிறுத்த விரும்புகிறீர்கள். இப்படி மாற்றி சொல்வோம், நீங்கள் வெளியே இருக்கிற புயலை நிறுத்த விரும்புகிறீர்கள். கர்த்தர் முதல்ல உங்க உள்ளத்தில் இருக்கிற புயலை அடக்க விரும்புகிறார். அதுக்கு ஒரே வழி ஜெப அறை மட்டுமே. சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஜெப அறையில நடக்கிற முதல் அற்புதம் உங்களுக்கு தெரியுமா?
1000 ஜெப குறிப்பு உங்களுக்கு இருக்கலாம். கர்த்தர் கொடுக்கிற முதல் பதில் உள்ளத்தில் உண்டாகிற சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க என்ன ஜெப குறிப்போட போங்க, முதல்ல அவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரோ சிலரோடு இங்க தீர்க்க தரிசனமா பேசுகிறார். நீ பிரச்சனைகளை நிறுத்த இங்கே வந்திருக்கிறாய், நானும் உன் உள்ளத்தை அமைதல் படுத்த விரும்புகிறேன். தனிமை சந்திப்புக்கு வாருங்கள். ஆண்டவரோடு இன்றைக்கு இரவு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் முழங்காலில் நின்று அவரை சந்தியுங்கள், அவரை அறியுங்கள். ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்து தியானியுங்கள். அப்பா, இந்த காரியத்தில் நான் உம்மை அறிய வேண்டும் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்திராத விதத்தில் நான் ஆண்டவரை பார்க்கணும் சொல்லி பாருங்க. தேவன் இந்த பிரச்சனையில தாம் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இனி நீங்கள் சந்திக்க போகிற இயேசு இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்திராத ஒரு இயேசு. சத்தமாவராமே. இரண்டாவதாய், தேவன் கரை சேருவதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம் 28, 29 வசனங்களில் இருக்கிறது. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீங்க என்னைய தனியா விட்டிய பத்தியில, பாஸ்டர் நீங்க அப்படியே தனியா போங்க பாஸ்டர் அப்படின்னு விட்ட மாதிரி இருக்குது. என்ன ஒரு சைலண்ட். படிக்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர என்ன திமிரு பேதுரு உனக்கு? நான் இயேசுவா இருந்தா சொல்லி இருப்பேன். உனக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்தா, நான் ஒரு தேவகுமாரன், பரிசுத்தாவி பெற்றவன், பரிசுத்தரா பிறந்தவன், நான் நடப்பேன். நானே சிருஷ்டித்த கடல். Who you are? நீ யாரப்பா? சந்தேக பேதுரு, முந்திரி கொட்ட பேதுரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் வச்சிருக்கோம். அப்படியெல்லாம் நடக்க முடியாது அப்படி சொன்னாரா? சொல்லுங்க, என்ன சொன்னார்? 29 வசனம். அதற்கு அவர் நல்லா சொல்லுங்க, அதற்கு அவர் வா என்றார். அல்லேலூயா. என்னை கவனிங்கள். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், உங்கள் இருதயம் பெரிதாயிருந்தால், உங்கள் லக்கு பெரிதாயிருந்தால், உங்க வாழ்க்கை குறித்து உங்க தரிசனம் பெரிதாயிருந்தால், உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நீங்கள் ஒரு உயர்ந்த பதவியை கனவிலே வைத்திருந்தால், அதை நடப்பிக்க இயேசுவுக்கு தடையே இல்லை. இயேசு வா என்று சொல்லுகிறவர். ஒரு ஆமென் சொல்லிருங்க. நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும் இயேசு அதற்கு ஒத்தாசை செய்கிறவரை அல்லாமல் அவர் ஒரு நாளும் உங்களை சின்ன வட்டத்தில் வைக்கிறவர் அல்ல. கவனி. வா என்றார். அப்பொழுது பேதுரு, படிச்சிருங்க, படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். நம்பர் 2, நான் கரை சேர செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? இயேசுவை அறியுங்கள். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வழக்கமான வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள். Get out of your boat. பேதுருவே வா, இதுவரைக்கும் யாரும் செய்திராத ஒன்றை நான் உனக்கு செய்ய போகிறேன். ஆனா அது நீ படகிலேயே இருக்கும் வரை நடக்காது. பாரம்பரியத்திலேயே நீ இருக்கும் வரை நடக்காது. பாவத்திலேயே நீ இருக்கும் வரை நடக்காது. வழக்கமான ஒரு ஜெபம், வழக்கமான ஒரு கைதட்டு, வழக்கமான ஒரு ஆராதனை, வழக்கமான ஒரு சபையின் உறவு, வழக்கமான ஒரு தசமபாகம், வழக்கமான ஆத்துமதாகம், நீ நடக்க முடியாது. நீ இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு பெரிய காரியத்தை பார்க்கணும்னா இதுவரை நீ செய்திராத ஒன்றை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? ஆண்டவரே, வழக்கமான வாழ்க்கையை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். படகை விட்டு இறங்காம நீங்க கரை சேர முடியாது பிரதர். அல்லேலூயா. நீங்கள் பழகிய படகுதான், தேவனே உங்களை தள்ளி அனுப்பின படகுதான்.
சில நேரங்களில் தேவன் ஒரு புதிய திருப்பு முனையை தரும்போது, ஒரு மாற்றத்தை தரும்போது சில வழக்கங்களை மாற்ற சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க 10 வருஷமா இப்படித்தானே இருக்கிறோம், நாங்க 15 வருஷமா இப்படித்தான் இருக்கிறோம், பிறக்கும் போதே நான் பெந்தைக்கோசு இப்படித்தானே இருக்கிறோம், அப்படியே தான் சுத்திக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சில நேரத்தில் ஒரு புதிய வெளிப்பாட்டை தந்து, தேவன் சில நேரத்தில் ஒரு புதிய அனுபவத்தை தரும்போது அதை ஏற்றுக்கொண்டு வழக்கமான படகை விட்டு இறங்கி வாங்க. கர்த்தர் உங்கள் பாதங்களை ஜலத்தில் நிற்க பண்ணுவார். விளங்குறவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்க. சில வழக்கமான உறவுகளை விட்டு வெளியே வாங்க பிரதர். சில வழக்கமான பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வாங்க. சில வழக்கமான பாரம்பரியத்தை விட்டு வெளியே வாங்க. எங்க அப்பா செஞ்சாரு, இப்ப நானும் செய்றேன், இல்ல வெளியே வாங்க. கர்த்தர் சிலரை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அது என்னவாகவும் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். உன்னை சுமந்த படகுதான், உன்னை இதுவரைக்கும் கொண்டு வந்த படகுதான், உன்னை இதுவரைக்கும் காப்பாற்றிய வேலைதான், உன்னை இதுவரைக்கும் நடத்திய தொழில்தான், உன்னை இதுவரைக்கும் கைபிடித்திருந்த சில உறவுதான். ஆனா அடுத்த எல்லைக்குள் நீ போகணும்னா பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை தருகிறார். சிலருக்கான தீர்க்க தரிசனம். அடுத்த எல்லைக்குள் நீ போகணும்னா, ஒரு புதிய நிலைக்குள் நீங்க போகணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு டிரான்சிஷன் நடக்கணும்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை பரலோகம் உங்களுக்கு தரணும்னா, கர்த்தர் சொல்லுகிறார், வழக்கமான வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க. இதுவரை நடந்திராத ஒன்று உங்க குடும்பத்தில் நடக்கும். சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். பேதுரு நினைச்சிருப்பாரு, இந்த படகு தானே இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது, இந்த படகு தானே இவ்வளவு தூரம் நடத்தியது, இந்த படகு தானே நான் பிறந்ததில் இருந்து என்ன சுமந்தது. இருக்கலாம் பிரதர், இதுவரைக்கும் அது சுமந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இனி அது அல்ல உன்னை சுமக்க போவது. என் வார்த்தையை நம்பி இறங்கு, என் வார்த்தை உன்னை சுமக்கும். வா என்று சொன்ன அந்த வார்த்தை சுமக்கிற வல்லமையோடு வந்திருக்கிறது. இன்னைக்கு சபைக்கு நான் ஒரு ஓபன் கால் கொடுக்கிறேன். சிலவற்றை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். தகப்பன் அனுமதிக்கல, ஸ்தாபனம் அனுமதிக்கல, உற்றார் அனுமதிக்கல, நண்பர்கள் பயங்காட்டுறாங்க, நடக்குமா பாத்துக்கோ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வா நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. புதியவைகளை தொடங்க கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். புதிய வேலைகளை தொடங்குங்கள், புதிய தொழில்களை தொடங்குங்கள், புதிய திட்டங்களை தொடங்குங்கள், புதிய ஊழியங்களை தொடங்குங்கள். வா என்று சொன்னவர் கடைசி வரைக்கும் நடத்துகிறவர். கையை தட்டி ஒருவருக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இயற்கைக்கு மேலான காரியங்களில் கால் வைக்கிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்கள் நடந்திராத இடத்திலே நடக்க வேண்டிய காலங்கள் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் நுழைந்திராத எல்லைக்குள் நுழைவதற்கு தேவன் அனுமதிக்கிற காலம் வந்திருக்குது. யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம் தெரியாது? பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க வழக்கமான பிரச்சனையை சரி பண்ண விரும்புறீங்க. ஆண்டவரே இந்த போட்டை கொஞ்சம் முன்னாடி நகர்த்துங்க. கர்த்தர் சொல்றார், போட் நிக்கட்டும், நீ இப்போ இறங்கி வா. இது நீ இதுவரைக்கும் பார்த்துராத அற்புதங்களை பார்க்கிற காலம். ஆமென். சத்தமா ஒரு ஆமென். பெந்தேகோஸ்காரங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. பாட்டு பாடுறதுல நம்மளை யாரும் மிஞ்சவே முடியாது. பயங்கரமா பாடுவோம். ஆனா அவர் அனுமதி கொடுக்கும் போது யோசிப்போம். அது ஏன் யோசிப்போம்னு சொல்லட்டுமா? இவன் இறங்குறதுக்கு ரெடி ஆகுறான் பாருங்க. போட்டை விட்டு இப்படி கால் போடும்போது பின்னாடி உட்கார்ந்து இருந்த 11 பேர், இவங்க இல்ல, போட்ல அந்த 11 பேரும் ஒரு வார்னிங் கொடுத்திருப்பாங்க, ஒரு எச்சரிப்பு, அன்பினால் வந்த எச்சரிப்பு. பீட்டர் பைத்தியக்காரா, தென்காசில இருந்து அவன் வந்து சொல்லிட்டு நாளைக்கு கிளம்பிடுவான். நீ இறங்கி உன் குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு இதுல இறங்க போறியா? ஆழம் தெரியுமா உனக்கு? நீச்சல் அடிக்க முடியாது தெரியுமா உனக்கு? இந்த படகை விட்டுறாத. விரலுக்கேத்த வீக்கம் அப்படிலாம் நம்ம குடும்பத்துல வந்ததே இல்லை. நம்ம சாதி சனத்தில் அப்படி யாரும் படிச்சதில்லை. நம்ம குடும்பத்தில் அப்படி யாரும் மேல போனதே இல்லை. இப்படி போனா அவன் விழுந்துட்டான், இப்படி ஆரம்பிச்ச இவன் விழுந்துட்டான், இப்படி போன இவன் நொறுங்கிட்டான், இப்படி எல்லாம் காண்பிக்கிற ஆட்கள் 11 பேர் பின்னாடி இருக்கான். ஒரு ஆமென். நம்ம வீட்டிலையும் இருப்பாங்களே. புதுசா ஒண்ணு செய்யணும்னா நல்லதுதான், ஆனா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பிரதர். ஏன்னா பாருங்க, காலம் சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை, அவன் விழுந்துட்டான், இவன். நீங்க ஞானமா செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் இருக்கும். நீங்க கர்த்தர் அழைப்பு கொடுத்துட்டாருன்னா ஞானத்துக்கு வேலையே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க?
நான் ஊழியத்திற்கு வருகிறேன் அப்படின்னு +2 முடிச்சுட்டு இறங்கும் போதும் எனக்கும் சில ஞானவான்கள் கொடுத்தாங்க. ரொம்ப அன்பினால கொடுத்த ஆலோசனை. நான் எங்க அப்பாட்ட வந்து சொன்னேன், எப்பா இந்த மாதிரி சொல்றாங்க. எங்க அப்பா சொன்னார், சர்ப்பம் அப்படிதான்டா பேசும், நீ பாட்டு எடுத்து வச்ச காலை முன்னாடி வச்சு போயிட்டே இருக்கணும் பைபிள் காலேஜை பார்த்து. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த சர்ப்பம் சொல்ல கேட்காம தண்ணியில இறங்குனதுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா எங்கனையாவது ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு எங்கனையாவது ஒரு மூலையில டெய்லி 100 ரூபா கிடைக்குமான்னு ஓடி இருப்பேன். அவ்வளவுதான் நம்ம கெப்பாசிட்டி. அல்லேலூயா சொல்லிருங்களேன். கர்த்தர் இன்னைக்கு அழைக்கிறார் சிலரை, என்ன நம்பி வா. குடும்ப பின்னணியை பார்க்காதீங்க பிரதர். ஆமென். கை பலத்தை பார்க்காதீங்க, மணி பர்ஸை பார்க்காதீங்க, பேங்க் அக்கவுண்ட செக் பண்ணாதீங்க. கர்த்தர் வான்னு சொன்னா வாங்க, அவர் வார்த்தை உங்களை நடத்தும். ஆமே. பாஸ்டர் இந்த 11 பேரை என்ன செய்யறது அப்படின்றீங்களா? முதல்ல இந்த 11 பேரை விட்டு குதிச்சிருங்க. அப்பந்தான் வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியும். ஆமே. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய தரிசனத்தை நோக்கி போக விடாமல் நம்முடைய நெருங்கிய உறவுகளே ஒரு செயின் போட்டிருப்பாங்க. கவனம் என்ற பெயர்ல, ஜாக்கிரதை என்ற பெயர்ல, ரொம்ப யோசனைங்கிற பெயர்ல அப்படியே இழுத்துட்டு இருக்கிற சிலர், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த கனெக்ஷன் எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகட்டும். கர்த்தர் உங்களை முன்னோக்கி அனுப்புவாராக. ஒரு ஆமீன் சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தையை நீங்க பக்கத்துல கொண்டு சொல்வீங்களா? 12ல ஒண்ணா இருக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 12ல ஒண்ணா இருக்காதீங்க. நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருங்க. ஒரு அல்லேலூயா. யாரும் செய்யாத செஞ்சு பாருங்க தேவ பலத்தால். யாரும் நடப்பிக்காத நடப்பிச்சு பாருங்க தேவ பலத்தால். இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. யாரு ஏற முடியாதுன்றாங்களா? நீங்க கொஞ்சம் ஏறி பாருங்க. யாரு இறங்க முடியாதுன்றாங்களா? தேவ பலத்துல இறங்கி பாருங்க. ஆமீன் சொல்ல மாட்டாங்களே. செய்ய முடியாதுன்றாங்களா? செஞ்சு பாருங்க. அங்க கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களை உயர்த்தி வைப்பார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 11 பேர்ட்ட பீட்டர் என்ன சொல்லி இருப்பான் தெரியுமா? எப்பா, நான் இறங்க போறது என்ன நிரூபிக்க இல்லை. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு தெரியுதா? நீர் தேவனானால் நான் நடக்க வேண்டும். என்னை நிரூபிக்க நான் இதை செய்ய போவதில்லை. இயேசுவே தெய்வம் என்று நிரூபிக்க நான் இதை செய்ய போகிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்த நீங்க செய்தீங்கன்னா முழு பரலோகம் உங்களுக்கு கூட இருக்கும் சிஸ்டர். அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஆண்டவரை நிரூபிக்க உங்க பிள்ளைகளை இந்த படிப்புக்கு அனுப்புங்க. ஆண்டவரை நிரூபிக்க இந்த காரியத்தை தொடங்குங்க. நான் சொல்லட்டும், அவர் உயர்த்தப்படுவார் என்றால், அவர் ராஜ்யம் கட்டப்படும் என்றால், பரலோகம் உங்களுக்கு துணை நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாய் கடைசியாய் 30ஆம் வசனத்தை என்னோடு வாசியுங்கள். காற்று பலமாயிருக்கிறதை பேதுரு கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். போதும், இங்கே நிறுத்திக் கொள்வோம், நேரம் முடிந்தது. மூன்றாவதாய் கரை சேர வேண்டுமானால் செய்ய வேண்டிய 3வது காரியம், கவனத்தை சிதற விடாதே. Don't lose your focus. நன்றாய் போய்கொண்டிருக்கிறது வாழ்க்கை. வா என்றவர் நடத்துகிறார். இயேசுவை நோக்கி போகிறான். 29 சொல்கிறது, இயேசுவிடத்தில் போக அழைத்தவர் அங்கே நிற்க அவரை நோக்கி போய்கொண்டிருந்தவன் திடீரென்று பாதி வழியிலே தன்னுடைய போக்கஸை இழக்கிறான். கவனம் செதறுது. காற்றின் மீது கவனம், தன் பாதத்தின் கீழே இருக்கிற அலையின் மீது கவனம், பின்னாடி கத்திக்கொண்டிருக்கிற 11 பேர் மீது கவனம். அல்லேலூயா. கவனச்சிதறல் அற்புதங்களை நிறுத்தி விடுகிறது. ஆமென். இந்த வார்த்தையை கவனிங்க. நான் வார்த்தையை சுருக்கிக் கொள்றேன். உங்கள் கவனம் உங்கள் லக்கை விட்டு, அழைத்தவரை விட்டு, உங்களை வா என்று சொன்ன இயேசுவை விட்டு, பிரச்சனைகள் பக்கம், மனிதர்கள் பக்கம், உங்களை நோக்கி சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுக்கள் பக்கம், கோல் சொல்லி திரிகிறவர்கள் பக்கம், உங்களை நோக்கி பரப்பப்படுகிற பொய்களின் பக்கம் திரும்பும் போது நீங்கள் அற்புதத்திலேயே மூழ்கத் தொடங்குகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசு ஜெயிக்க சொன்னதே நமக்கு தோல்வியாய் மாறுகிறது. ஏன்? கவனத்தை இழந்துட்டோம். இயேசுவே தான் அழைத்தார். ஊழியத்திலே வைத்தது இயேசு.
குடும்பத்தில் வைத்தவர் இயேசு, இந்த கல்வியை தந்தவர் இயேசு, இந்த தொழிலை வேலையை தந்தவர் இயேசு, வெற்றி பெறு என்று சொன்னவர் இயேசு, ஆமென், நான் உன்னோடு என்று சொன்னவர் இயேசு. ஆனா அவர் தந்த குடும்ப வாழ்க்கை, அவர் தந்த தரிசனம், அவர் தந்த ஓட்டமே இன்றைக்கு மூழ்கச் செய்வதற்கு காரணம் we lost our focus. நாம் நம்முடைய கவனத்தை இழந்திருக்கிறோம். சத்தமாவுராமே, அல்லேலூயா. தேவையற்ற மனிதரிடம் கவனத்தை வைக்கிறோம், தேவையற்ற செய்திகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறோம், தேவையற்ற புறங்கூறுதலுக்கு நாம் நம்மை நிரூபிக்க முயற்சி செய்கிறோம். நான் அப்படி கிடையாது, அது எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு அதை நிரூபிக்கிறதுக்காக ஜெபத்தை விட்டுறோம், அதை நிரூபிக்க போய் வேத வாசிப்பை விட்டுறோம், அதை நிரூபிக்க போய் பொறுப்பை விட்டுறோம். நம்முடைய போக்கஸ் இழக்கிற போது நாம் மூழ்கத் தொடங்குகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. என்னை கவனியுங்கள், என்னை கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். மொபைல் போன் நம்ம போக்கஸை இழக்க பண்ணுது. சில நபர்கள் நம்மளை போக்கஸை இழக்க பண்றதுக்குனே சாத்தான் அசைன்மெண்ட் பண்றான். சிலருக்கு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புறான். சிஸ்டர், நீங்க நினைக்கிறீங்க என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்தாங்கன்னா நிறைய பேசுவாங்க, அவங்க மாமியாரை பத்தி பேசுவாங்க, அப்புறம் கொஞ்சம் என் மாமியாரை பத்தி பேசுவோம், அப்புறம் அவங்க மைனியை பத்தி பேசுவாங்க, அப்புறம் எங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இது ஒரு கான்வர்சேஷன். நாங்க ரொம்ப க்ளோஸ். அந்த க்ளோஸ் எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? க்ளோஸுக்கு தான். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லணும். நம்ம நினைக்கிறோம் ரொம்ப நல்ல நண்பர்கள். நண்பர்களினுடைய நல்ல அடையாளம் என்ன தெரியுமா? உங்க தரிசனத்தில் அவர்கள் உங்களை முன்னோக்கி தள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்படி இல்ல நீ ஒற்றுமையாரு, அப்படி இல்ல குடும்பத்தை நேசி, அப்படி இல்ல கணவனுக்கு கீழ்ப்படி, பிள்ளைகளை கவனி அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தர்றாங்க பாருங்க பிரதர். அவங்க தான் உங்களுக்கு தேவன் தந்த நண்பர்களை தவிர உங்க கவனத்தை திசை திருப்புகிற யாரும் கர்த்தர் உங்களுக்கு தந்த உறவு அல்ல. புரிஞ்சிட்டவங்க ஒரு ஆமே. முன்னாடி போகும்போது கைதட்டணும், முன்னாடி போகும்போது உங்களை உற்சாகப்படுத்தணும். உன் தரிசனத்துல ஓடு, கர்த்தர் உன் கூட இருப்பார், நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உனக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்ற நல்ல தெய்வீக உறவுகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைப்பார்களாக. அல்லேலூயா, ஆமீன். கோள் சொல்லி, குறை சொல்லி, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, அப்படி எல்லாம் சொல்லி விஷம் விதைக்கிற சில உறவுகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் கட் பண்ணப்படட்டும். தகப்பனை தாயை குறித்து பிள்ளைகளத்தில் விஷம் விதைக்கிற உறவுகள் இன்னைக்கு விலகுவார்களாக. யாருக்கு ஆமீன் எடுத்துக்கொள்ளுங்க. கணவனை குறித்து மனைவிக்குள் விஷம் உதைக்கிற சில பொல்லாத பெண்கள் உங்களை விட்டு விலகுவார்களாக. மனைவியை குறித்து சந்தேகத்தை விதைக்கிற சில பொல்லாத ஆண்கள் உங்களை விட்டு விலகுவார்களாக. குடும்ப வாழ்க்கையை பொறுப்பற்ற மாற்றுகிற சில பொல்லாத மனிதர்கள் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய குடும்பங்களை விட்டு விலகுவார்களாக. சபையை குறித்து நமக்குள்ள தவறான கருத்துக்களை விதைக்கிற சில துன்மார்க்க உறவுகள் இயேசுவின் நாமத்தில் நம்மளை விட்டு விலகுவார்களாக. ஆமென் சொல்லுங்க. ஊழியத்தில் நிற்க முடியாமல் நம்மை பின்மாற்றம் அடைய செய்கிற சில தேவையற்ற மனிதருடைய உறவுகளை கர்த்தர் இன்றைக்கு டிஸ்கனெக்ட் பண்ணுவாராக. உங்களை கரை சேர விடாமல் தடுக்கிற எல்லா ப்ராப்ளம் இன்னைக்கு நிறுத்தப்படட்டும். ஆமென் சொல்லுங்க. அந்த பிரச்சனையில நேரம் செலவழிக்காதீங்க. உங்களை பத்தி தான் பேசி இருப்பாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க பேரங்க அடிபட்டுதே, நல்லா அடிபடட்டும். ஒரு பக்கம் அடிபட்டா இன்னொரு பக்கம் எழும்பி வரும். ஆமீன் சொல்லிருங்க. ஆமா, உடனே அடிபட்டது யாரு என்ன சொன்னா, உங்க பேரு தான் நோன்றது. அப்படியோ உங்களுக்கு பிறகு நான் போன் பண்றேன்னு அப்படியே கவனிங்க. போயிட்டு வேலை செய்ய முடியாம, பைபிள் படிக்க முடியாம, சமையலை பண்ண முடியாம, உப்புக்கு சீனியை போட்டு எதையாவது பண்ணி மனசெல்லாம் என்ன, என் பேர் எப்படி அடிபட்டது, என் பேர் என்ன சொன்ன அதை கேட்காம நமக்கு தூக்கமே. கேட்கறதுனால என்ன நடக்க போகுதுன்றீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். என்னை பத்தி இந்த ஏரியா ஃபுல்லா, திருவரம்பு ஃபுல்லா ஒரு பொருளையை கிளப்பிட்டாங்கன்னு வைங்களேன். உங்க எல்லாத்தையும் நான் என்ன நிரூபிச்சுட்டு தான் இந்த ஊரை விட்டு போகணும்னா இயேசுநாதர் வந்துருவார். நம்ம அதை தானே செய்யறோம். நிரூபிக்கணுமே, என்னை பத்தி இங்கெல்லாம் தப்பா நினைச்சிட்டாங்களாமே, ஏன் மைனி நான் அப்படி கிடையாது, சித்தப்பா என்னை பத்தி சொன்னதை நம்புறீங்களா, அவர் நம்பலம்மா நீ நல்லவாம்பாரு, ஆனா மனசுக்குள்ள வச்சிருப்பாரு. இதெல்லாம் நமக்கு வேலை இல்லை. நம்முடைய நீதியை பட்டப்பகல் போல் விளங்க செய்கிற நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். காலம் வரும் நம்ம தலையை உயர்த்தி காண்பிப்பார். காலம் வரும் நம்முடைய உத்தமத்தை காண்பிப்பார். காலம் வரும் நான் யார் என்பது வெளியே வரும். ஒரு அல்லேலூயா. அது என் வேலை அல்ல. என் வேலை என்ன தெரியுமா? அழைத்தவரை நோக்கி நடந்து போவது. சத்தமா ஊராமே. நம்ம நிறைய பேர் பேசுகிற ஒரு பிரசங்கத்தின் வார்த்தை என்ன தெரியுமா? பேதுரு அமிழ்ந்து போனான், பேதுரு அமிழ்ந்து போனான். இருக்கட்டும்,
தோல்விகள் சகஜம், வரத்தான் செய்யும், மனுஷன் தானே. ஆனா உங்களுக்கு ஒரு சரித்திரம் தெரியுமா? இயேசுவுக்கு அடுத்ததாய் ஜலத்தில் நடந்த 2வது மனிதன் பேதுரு மட்டுமே. அல்லேலூயா பிரதர். சில நேரத்தில் அப்படி ஒரு தடுமாற்றம் வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் யோசிப்போம், வான்னு சொன்னது ஆண்டவரா அல்லது வேற எதுவும் கூப்பிட்டு வந்துட்டோமா, சரியான முடிவு தான் எடுத்தோமா, சந்தேகம் வரும். ஆனாலும் விசுவாசத்துல நில்லுங்க. அந்த தடுமாற்றம் இருந்தாலும் சரித்திரம் சொல்லும், இவர்களே இதை சாதித்தவர்கள் என்று. நான் முடிக்கிறேன். 33ஆம் வசனம். படவில் உள்ளவர்கள் வந்து 32 படிச்சிருவோமா? அவர்கள் படகில் ஏறின உடனே சத்தமா சொல்லுங்க, படகில் ஏறின உடனே. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் காற்று அமர்வதாக. ஒரு ஆமென். அவர்கள் படகில் ஏறினவுடன் காற்று அமர்ந்தது. 33. படவில் உள்ளவர்கள் வந்து, யார் இந்த படவில் உள்ளவர்கள் தெரியுமா? நானே சொல்லி முடிச்சிடுறேன். பீட்டர் இறங்காத அப்படி சொன்னவங்க. இறங்கிட்டானா கண்டிப்பா முங்கிடுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்க. அல்லேலூயா. எப்ப மூழ்குவான் எப்ப முடிவான் என்று காத்து கொண்டிருந்த கண்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகிற சில அற்புதங்களை கண்டு, நீ ஆராதிக்கிற இயேசு மெய்யாகவே தேவகுமாரன் என்று உங்களோடு ஆலயத்தில் வந்து பணிந்து கொள்ளும் ஒரு காலம் வருவதாக. சத்தமா ஒரு ஆமென். 34ஆம் வசனத்தோட திரும்ப முடிப்போம். பின்பு அவர்கள் கடலை கடந்தார்கள். கெனசரேத்து நாட்டில் லக்கு கொடுத்திருந்தாரு, தரிசனம் கொடுத்திருந்தாரு, நோக்கம் கொடுத்திருந்தாரு. அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்தை காண்பித்தாரே, அந்த இடத்தில் வந்து சேர்ந்தார்கள். சகோதரா, தடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் தரிசனத்தில் கால் மிதிப்பதை யாராலும் நிறுத்த முடியாது. உங்கள் பாதங்கள் தரிசன பூமியில் நிற்கும். உங்கள் பாதங்கள் கர்த்தர் குறித்த லக்கில் நிற்கும். ஆமீன் சொல்லிருங்க. நான் செய்தியை முடிச்சிட்டேன். உங்கள் பிள்ளைகளுடைய பாதங்கள் நீங்கள் கண்ட அந்த மிகப்பெரிய தரிசனத்தில் நிற்கும். ஹalleluya.